குரு வழிப்பாதை என்ற தலைப்பில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் கே ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒசூரிலிருந்து நமக்கு குரு வழிப்பாதை என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்த ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி ஒரு அறிமுகம். ஐயா அவர்கள் ஒசூரை சார்ந்தவர்கள். ஐயா அவர்களின் கல்வி தகுதி எம்எஸ்சி எலக்ட்ரானிக் முடிச்சிருக்காரு. அவர் சாஃப்ட்வேர் என்ஜினியராக பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். யோகாவில் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. ஐயா அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் இணைந்து சேவையாற்றி வருகிறார்கள். இத்தகு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்து குரு வழிப்பாதை என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுறது கேக்குதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்க. ஸ்கிரீனும் தெரியுது, நீங்க பேசுறது நல்லா கிளியரா இருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிற தலைப்பு குரு வழிப்பாதை. நம்ம குருவே சூக்கமா இருந்து இந்த தலைப்பை வழி நடத்துவதாக வேண்டிக்கிறோம். இணைப்பிலோட அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈரையிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். இப்போ நம்ம சிந்திக்கிற தலைப்பு குரு வழிப்பாதை. இப்போ ஒரு தலைப்பு கொடுத்துட்டா அந்த தலைப்புல என்ன சிந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு முன்னுரையா பார்த்துடலாம். இப்ப நம்ம முதல் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா குழந்தைகளை வழிநடத்திட்டு போற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. அப்ப எப்படி பார்க்கலாம்னா, ஒரு 10 வயது வரைக்கும் நம்மளை எல்லாரும் நம்மளோட தாய் தந்தை வழி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 10 அப்புறம் நம்மளே நம்மளோட வேலைகள் செஞ்ச ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட பழக்கத்தால சில வேலைகள் செஞ்சோம். அததான் குரு என்ன சொல்றாங்க, இதுவரையில் நாம் பழக்கத்தின் வழியே சென்று வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுவான அதிகமான மக்கள் எல்லாரும் பழக்கத்தின் வழியா சென்று வருகிறோம். அப்போ அடுத்தது இப்ப தந்தை தாய் வழியா போனோம். ஒரு 10 வரைக்கும் அவங்களோட கைடன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அதோட பழக்கத்தால பயணிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தாய் தந்தையோட புண்ணியத்தால நமக்கு ஒரு குரு கிடைச்சாங்க. அப்ப குரு வழியில பயணம் செய்ய போறோம். அப்ப குரு வழி பயணம்ங்கிறது எது? அதுதான் இந்த கேள்வி. இதுவரைக்கும் நம்ம பழக்க வழியில செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப குரு வழி பயணம் அப்படிங்கிறது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கு எல்லாத்துக்கும் விடை தெரியும். குரு வழி பயணம் அப்படிங்கிறது விளக்க வழியில் செல்றது. அதாவது பழக்கத்தின் வழியில தான் நம்ம சென்றுட்டு இருக்கோம். இனிமேல் குரு கிடைச்சதுக்கு அப்புறம் குரு வழி நின்று விளக்க வழியில் வாழணும் அப்படிங்கிறது தான் குரு வழிப்பாதை அப்படிங்கிறது இந்த தலைப்போட விஷயம். அடுத்தது என்னன்னா, இப்ப குரு வழிப்பாதையில நம்ம விளக்க வழியில தான் போயிட்டு இருக்கோமா, அல்லது குரு காமிச்ச பாதை என்ன, அல்லது குரு போன பாதை என்ன? குரு போன பாதையில அவருக்கு என்ன கிடைச்சது, நம்மளை எப்படி அவர் வழி நடத்துறாரு அந்த பாதையில, அதுக்கப்புறம் நம்ம அந்த பாதையில போனா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இதுதான் நம்ம இந்த தலைப்புல நம்ம கொஞ்ச நாள் சிந்திக்க போறோம். அதுக்கு ஒரு
இந்த தலைப்பை வந்து 3 பகுதியா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஆராய்ச்சி, ரெண்டாவது வந்து தெளிவு, இன்னொரு தலைப்பு வந்து முடிவு. 3 பகுதியா பார்க்கலாம். அப்போ முதல் தலைப்பு வந்து ஆராய்ச்சி. ஆராய்ச்சிங்கிற தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம இணைப்பில் இருக்கிற எல்லாரும் வந்து நம்ம வந்து ஒரு ஆலியார்ல ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்து ஒரு ட்ரெயின்ல எல்லாரும் போறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு பொள்ளாச்சி வரைக்கும் போய் ஸ்டேஷன்ல இறங்கி நம்ம போனோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு சேலம் தாண்டி போறோம். எல்லாரும் இணைப்பில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த ட்ரெயின்ல இருக்கோம். இப்போ ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக போறோம். இப்போ வரப்போற வேதாத்திரி வேல்விதன் கூட வச்சுக்கலாமே. அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு சேலம் தாண்டறப்போ வந்து ஒரு அறிஞரை பாக்குறோம். அவர் பார்த்தா அவரு தான் வந்து நம்ம வந்து சீஃப் கெஸ்டா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ அவர் யாருன்னு பார்த்தா அவரு வந்து ஒரு திருக்குறள் படித்த ஒரு தமிழ் அறிஞர். அவரை வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பு விருந்துக்காக நம்ம கூப்பிட்டுருக்கோம். இப்ப நம்ம எதர்ச்சா நம்ம எல்லாரும் அந்த ட்ரெயின்ல அவரை நம்ம சந்திக்கிறோம். அப்ப அவரை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பெரிய அறிஞரை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? எல்லாரும் நம்ம போய் அவங்கள வணங்குவோம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். இந்த மாதிரி நடக்கிறப்ப அவரும் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போறப்போ பயணம் இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் போக வேண்டியது இருக்கு ஆலியாருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலையில இருப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டுல இருக்கிற சில சிக்கல்கள் நினைச்சு வந்துட்டு இருப்போம். ஒரு சிலர் வந்து தொண்டு செய்யணுங்கிற ஆர்வத்துல போயிட்டு இருப்போம். ஒரு சிலர் வந்து எப்படியாவது நம்ம ஆலியார் போகணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தோம், இப்போவாது போலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலையில நம்ம அந்த இடத்துல இருப்போம். அதுவும் அங்க வந்து அந்த சீஃப் கெஸ்ட பார்த்தப்ப நமக்கு ஒரு சந்தோஷம். அப்ப அவர்கிட்ட உரையாடல் நடத்துறப்போ ஐயா வணக்கங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா நம்மள எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு பேசுறப்போ அவர் திருக்குறளை பத்தி பேசுறது, அவர் ஒரு துறை சார்ந்த வல்லுனர். இப்போ நமக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஒரு துறை சார்ந்த வல்லுனர் வேதாத்திரி மகரிஷியை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட பார்வையில வேதாத்திரி மகரிஷி யாரு, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். சோ முதல் கேள்வியா நம்ம வந்து நம்ம இந்த பயணத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த கேள்வி வைக்கிறான். ஐயா வணக்கங்க, என் பேரு இந்த ரவி. இந்த மாதிரி ஒரு கேள்வி, நீங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினரா இந்த இதுக்கு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஒரு ஐயம், எங்களுக்கெல்லாம் குருவை பத்தி ஓரளவுக்கு தெரியும், ஆனா நீங்க குருவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதாவது வேதாத்திரி மகர்ஷியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். ஐயா இருந்துகிட்டு பதில் சொல்றாரு. அம்மா, இந்த பிக்சர்ல தெரியுற அத்தனை துறவிகள் முனிவர்கள் யாரெல்லாம் நீங்க வந்து ஒரு பெரிய மகான் எல்லாம் நினைச்சிருப்பீங்களோ அதுல இருக்கிற எல்லா ஒத்துமையும் வேதாத்திரி மகரிஷி இருக்கு, அதே அளவுக்கு அவர்கிட்ட ஒரு தனித்துவமும் இருக்கு அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. ரெண்டாவது, நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல வர்ற 10 குறளுக்கும் வேதாத்திரி மகரிஷி பொருந்துவாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அப்போ நம்ம கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து ஒரு வியப்பு. என்னன்னா பதில் அவர் ஏதாவது வந்து என்ன சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டேன், எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லுவாங்க. அவரோட அனுபவம், அவருக்கு என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லுவாங்கன்னு அப்படிதான் நம்ம நினைப்போம். அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கேட்டவங்களுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு கூடுதல் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்போ எப்படி எங்களுக்கு புரியல, ஒப்புமைன்னு சொல்றீங்க, தனித்துவம்னு சொல்றீங்க, நீத்தார் பெருமையுள்ள வர்ற 10 குறளுக்கும் நம்ம ஐயா பொருந்துவாங்கன்னு சொல்றீங்க, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு நம்ம அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறோம் அவர்கிட்ட. இப்பதான் நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போறோம். ஆராய்ச்சிங்கிற வார்த்தைய நம்ம ஐயா எப்படி சொல்றோம்னா, ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீயிரு அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு. ஒன்னா போக்கஸார், அதாவது தவம் பண்ணிட்டு இல்லையா, எதையாவது ஆராய்ச்சி செஞ்சிட்டு அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாங்க. அப்போ நீத்தார் பெருமையில வர்ற 10 குறளும் நமக்கு ஐயாவுக்கு பொருந்துன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அப்போ அவர் வந்து ஒரு துறை சார்ந்த வல்லுனர், அதே மாதிரி திருக்குறள் ஆர்வம் இருக்கவர், திருக்குறள பரிமேலழகர் உரையில வந்து அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கவர்னு வைங்களேன். அப்ப அவர் வந்து நமக்கு அந்த நீத்தார் பெருமையோட ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. நீத்தார் பெருமைங்கிறது என்னது அப்படின்னா, முற்றும் துறந்த முனிவரது பெருமை கூறுதல், அறம் முதலாகிய பொருள்களை உலகிற்கு உள்ளவாறு
உணர்த்துவார் அந்த முற்றும் துறந்த முனைவி. இது பரிமேலழகர் கூறிய அறிமுக உரை நீத்தார் பெருமைக்கு. இத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதேதான் அந்த நீத்தார் பெருமையை பத்தி நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கே அவர் என்ன சொல்றாருன்னா, வீடு பேறு பெற்ற பேரறிஞரே நீத்தார் எனப்படுவர், அவர் வாழ்க்கை வழிதான் துறவரமாகும், முற்றும் உணர்ந்த தெளிவினால் பற்றற்ற நிறைமணம் வாய்க்க பெற்றதனால் அப்பேரறிஞர் நீத்தார் என அழைக்கப்படுகிறார். உலகப் பொருட்கள் மீது அறியாமை என்ற மயக்கத்தால் பற்று கொன்று நிற்கும் ஆன்மா அறிவின் விளக்கத்தால் இருள் நீங்கி நீறி போகின்றது. நீற்ற நிலையுடைய அறிவினரை நீற்றார் என்று கொண்டு நீத்தாராக கருதுகிறோம். எவ்வாறாயினும் நீத்தார் என்ற சொல் ஒரு பெரும் மதிப்புடைய ஒன்றாகும். எப்படி அப்படின்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி சொன்னதை அவர் நமக்கு நினைவுபடுத்துறார். அப்போ நீத்தார் பெருமைங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறோம் வச்சுங்களேன். அப்போ முனிவரது பெருமையை கூறுதல், அதாவது அறம் முதலான பொருள்களை உலருக்கு உணர்த்துவாங்க. அப்போ அறத்தை உலகுக்கு உணர்த்தவருக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அறம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நமக்கு தெரியும், ஒழுக்கம், கடமை, ஈகம் மூன்றும் சேர்ந்ததுதான் அறம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ பரிமேலழகர் என்ன சொல்றாங்க அறம் அப்படின்னு நமக்கு ஐயா விளக்குறாங்க. விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலும் இதுதான் அறம் அப்படிங்கிறாரு. விதித்தன செய்தல்னா செய்ய வேண்டியதை செய்யறது, விளக்கியன ஒழித்தல்னா செய்யக்கூடாததை செய்யாம இருக்கிறது, இவ்வளவுதான் அறம் அப்படின்னு நம்ம பரிமேலழகர் சொல்லியாரு. அப்போ நமக்கு இப்போ ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ புது விஷயம் நமக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஐயா அவங்களும் நம்ம ஒரு சாதாரண மனிதராக தானே பிறந்திருப்பாங்க. பரிமேலழகரோ வேதாத்திரி மகரிஷியோ யாரெல்லாம் நீங்க முன்னாடி முனிவர்களை நம்ம பார்த்தோமோ எல்லாரும் ஒரு சாதாரண மனிதர் தானே பெறுவாங்க. அவங்களுக்கு என்ன தகுதி கிடைச்சது, அவங்க எப்படி இந்த நீத்தார் பெருமைங்கிற விஷயத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு அடுத்த கேள்வி கேட்கிறோம். அதுக்குதான் நம்ம நீத்தார் பெருமை இருக்கிற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த விளக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம ஒரு அன்பர் என்ன கேள்வி கேட்கிறார், இந்த தகுதி எப்படி ஒரு முனிவருக்கு அல்லது ஒரு குருக்கு வாய்த்தது அப்படின்னு நம்ம அந்த அறம் சொல்றதுக்கு உண்டான தகுதி எப்படி ஒரு குருவுக்கு ஒரு முனிவருக்கு வாய்த்தது அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கிறோம். அதுக்கு அந்த ஐயா ஒரு குறள் சொல்றார். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணிவல் துணிவு அப்படின்னு ஒரு குறள் சொல்றாரு நம்ம கிட்ட. சொல்லிட்டு ஐயா இந்த குறளுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியுமாயா அப்படின்னா, ஐயா ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றாங்கயா, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட அது கரெக்ட் தான் அப்படின்ட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்க சொல்றாரு. இந்த தகுதி எப்படி அந்த ஒரு நீத்தாருக்கு வாய்த்தது அப்படின்னா, ஒழுக்கத்தின் கண்ணே நின்று, அதாவது ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. அதாவது ஒழுக்கமா இருந்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணிவல் துணிவு. ஒழுக்கமா நின்றுனா எதுல நின்று? இல்லறம், பிரம்மச்சரியம், இல்லறம், அகத்தவம், தொண்டு, இந்த 4 நிலையில நம்ம இருப்போம். ஒவ்வொரு நிலையிலும் அவங்கவுங்களுக்கு உண்டான ஒழுக்கத்துல நின்று பயணிப்பவர்கள் நீத்தார், ஒழுக்கத்தின் நீத்தார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஐயா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த பிரசன்ட் பிபிடில ஒரு எஸ்கலேட்டர் தெரியுதுல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த டாப்புக்கு போகணும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த முதல் படிக்கட்டுல நிற்போம். இந்த முதல் படிக்கட்டுல நின்னா நம்ம நடக்காமையே நம்ம மேல போயிடலாம். இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு கேக்குறாங்க. ஐயா ரொம்ப புரியுதுங்க, அவ்வளவுதான். நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நீங்க முதல் படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்குண்டான பெனிஃபிட் என்னன்னா அறம் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த பெனிஃபிட் என்ன? பாவம் தேயும். அப்புறம் அடுத்த பெனிஃபிட் என்ன? அறியாமை நீங்கும். அதுக்கப்புறம் அடுத்த பெனிஃபிட் என்ன? நித்த அனித்தங்களது வேறுபாட்டு உணர்வு அழிவதன் மாயையான இம்மை மர்மங்களின் இன்பங்கள் உவர்ப்பு பிறவி துன்பங்கள் தோன்றும். வீட்டின் கண் ஆசை உண்டாகும். வீட்டின்னா இறையுணர்வு மேல நமக்கு ஒரு ஆசை வரும் சொல்றாங்க. அப்ப இறையுணர்வு மேல ஆசை வந்தா என்ன ஆகும்? மெய்யுணர்வு பிறக்கும். மெய்யுணர்வு பிறக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்?
தான் தனது என்று தான் புறப்பற்றாகிய எனது என்பதும் அகப்பற்றாகிய யான்பது விடும். இப்ப இந்த விட்டதுக்கு அப்புறம் நம்ம எங்க இருப்போம்? இங்க இருப்போம். இப்போ நம்ம இங்க ஒழுக்கத்துல நின்னுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஒரு பொருள் வாங்கின இந்த பொருள் இலவசங்கிற மாதிரி ஒழுக்கத்தில் நின்னுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மெய்யுணர்வு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத தான் இந்த குறள்ல சொல்றாங்க. அது சும்மா கிடைக்கல. அறம் வளரும், பாவம் தேயும், அறியாமை நீங்கும், வீட்டின் கண் ஆசை உண்டாகும், மெய்யுணர்வு பிறந்து புறப்பற்றாகிய எனது என்பது அகப்பற்றாகிய யான் என்பதும் விடும். இவ்வளவு விட்டதுக்கு அப்புறம் நம்ம எங்க இருப்போம்? நமக்கும் இறை உணர்வு கிடைச்சிரும். அப்போ ஒழுக்கமா நிக்கிறது முடிவு பண்ணதுனால அந்த ஒழுக்கம்தான் அவங்களுக்கு உண்டான தகுதி அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க அப்படின்னு நமக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ரெண்டாம் பேர் கேட்கிறார், ஐயா இதுல பணுவல்னு ஒரு வார்த்தை வருது, இந்த விழுப்பம் அப்படிங்கறது ஒரு வார்த்தை வருது, எங்களுக்கு புரியல அப்படின்னு கேக்குறாங்க. பணுவல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நூல் அப்படின்னாங்க. அப்ப நூல் ஏன் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பலவிதமான நூல்கள் இருக்கும். ஒவ்வொரு நூலும் இது சிறந்தது அது சிறந்ததுன்னு சொல்லி விளக்க சொல்லும். ஆனாலும் எல்லா நூலும் நீத்தாருடைமை பெருமையை சொல்றப்ப ஆமா கண்டிப்பா நீத்தார் பெருமை தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி எல்லா விதமான நூலும் அதைத்தான் சொல்லும். விழுப்பம்னா விழுமியது அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. அப்ப ரொம்ப புரிஞ்சிச்சிங்க, ரொம்ப நன்றிங்க. அப்போ அந்த ஒரு மகான் அல்லது குரு அல்லது நீத்தாருங்கிறது ஒழுக்கத்தை தான் முதல் தகுதியை வச்சதுனால அவங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் கிடைச்சு அவங்க அந்த நீத்தார் பெருமைக்கு உண்டான ஒரு விஷயத்த அவங்க கிடைச்சது, எங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம மௌனமா பயணிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஐயா இப்ப இவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளும் நிறைய பேர் இருக்கோம், இவங்களோட பெருமை என்னங்க? இவங்களை எப்படி நம்ம ஒரு ஒரு இவங்களோட சிறப்பு என்ன நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? அல்லது இவங்களோட பெருமையை நம்ம ஏதாவது எதையாவது ஒரு கம்பேர் பண்ணி நம்ம காமிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் ஐயா என்ன சொல்றாரு, கண்டிப்பா முடியாது. அதுக்கு என்ன அடுத்த குறள் சொல்றாருன்னா, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டுட்டு. நீங்க அவரோட பெருமையை எப்படியாவது வார்த்தையால சொல்லணும் விளக்கணும் நீங்க முற்பட்டீங்கன்னா முடியவே முடியாது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வேணா சொல்லலாம். இது வரைக்கும் உலகத்துல பிறந்து இறந்திருப்பாங்கல்ல, எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா அந்த கவுண்ட் தான் துறந்தாரோட பெருமையை சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த குறள் விளக்கம் சொல்றாங்க. ஆமா ஆமா இங்க கரெக்ட் தான், நம்ம ஐயாவை நம்ம மனசு நினைச்சிட்டு ஆமாம் கரெக்ட், நம்ம குருவோட பெருமையை எவ்வளவு பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்டு தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது கொஞ்ச நேரம் பயணிக்கிறப்போ அடுத்த ஒரு அன்பர் கேள்வி கேட்கிறாரு. ஓகேங்க, இப்ப நம்மளும் ஒரு சாதாரணமானதான், அவங்களும் சாதாரண மனிதராக தான் இருந்திருப்பாங்க. எப்படிங்க அவங்க இந்த துறவரத்துக்குள்ள அல்லது ஒரு உலக மக்களுக்காக நன்மை செய்யணுங்கிற இடத்துக்கு போகணும்னு எப்படி அவங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டாங்க. ஐயா ஒரு சிரிச்சுட்டு ஒரு பதில் சொல்றாரு. இப்ப முதல் குறள்ல ஒழுக்கத்துல நின்றுட்டாங்களா, இப்ப ஒழுக்கத்துல நின்னா என்ன ஆகும்? அறம் வளரும், அறியாமை நீங்கும், பாவம் தேயும், இதெல்லாம் நடக்குமா? அப்போ அந்த ஒழுக்கமா நிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு விஷயம் புரிஞ்சிடும். என்ன ரெண்டு விஷயம்? இருமை வகை தருந்து ஈண்டு அறம் பூண்டார். இருமைன்னு ரெண்டு விஷயம், ஒண்ணு புற உலகம், ரெண்டாவது அக உலகம். இந்த ரெண்டு உலகத்துல எது சிறந்தது அப்படிங்கறது அந்த ஒழுக்கத்துல நிக்கிற நீத்தாருக்கு புரிஞ்சிடும். அதனால இந்த உலகுக்கு நல்லதுங்கிறதுக்காக இந்த அக உலக தேர்ந்தெடுப்பாங்க, ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த குறளோட விளக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஆமாங்க, அப்போ எல்லாரும் அந்த எண்ணம் வராது, அதாவது எல்லாரும் ஆன்மீகத்துல பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்ப ஆன்மீகத்துல பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் தெரிய வேண்டியது ஒழுக்கத்துல நின்னா மட்டும்தான் அந்த எண்ணமே வரும். ரொம்ப நல்லா புரிஞ்சுதுங்க. அப்ப உலகு பிறங்கிட்டு உலகின் கண் உயர்ந்தது, இப்படி இருக்கவங்களை தான் உலகம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. 3 குறள் நல்லா புரிந்தது. இந்த 3 குறளுமே கிட்டத்தட்ட நீத்தாரோட பெருமையை சொல்றது, அவங்களோட இம்பார்ட்டன்டா சொல்றது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுச்சிங்க. ரொம்ப அற்புதமா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து இது போறோம். சரிங்க, இப்ப ஒழுக்கத்தின் கண்ணு நின்று முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றோம். நம்மளோட ஒழுக்கம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். பட் அவங்க எப்படி ஒழுக்கமா நிக்கிறது முடிவு பண்ணனா அவங்க ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களா, அல்லது அவங்க எப்படி
இப்ப நம்மளும் நினைக்கிறோம் நாளையில இருந்து விடாம உடற்பயிற்சி செய்யணும் எல்லாம் நினைக்கிறோம். ஆனா மறுபடியும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நம்மளால பண்ண முடியுது இல்ல. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படிங்க ஒழுக்கத்துல விடாம நின்னாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னீங்க? அதுக்கு அடுத்த குறள்ல பதில் இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இதுதான் குறள். குறள் ஏதாவது புரிஞ்சுதுங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, குறளே வார்த்தையே புரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றது நம்மலாம் அப்படி சொல்றோம். அதுக்கு இந்த பிக்சர்ல வர்றத டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தோட்டி, அதாவது யானைய அடக்கிறதுக்கு உண்டான ஒரு 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 குச்சி வச்சுங்களேன். அடுத்து யானை. இப்ப உரன் என்னும் தோட்டியானா தோட்டிங்கிறது அந்த ஒரு அங்குசம். ஓர் ஐந்தும் காப்பான்னா 5 புலன்கள், தோல் நாக்கு மூக்கு கண் காது 5 புலன்கள் வரைய ஒரு ஆசைய காக்கிறது அப்படின்னு அர்த்தங்களாம். அப்ப யானை எதுக்கு இங்கேயா போட்டிருக்கு அப்படின்னா இந்த புலன் மூலமா செல்றது வழியா தான் நம்ம செய்யறோம், அவங்களும் அந்த வழியா போவாங்க. ஆனா அவங்க அந்த எப்படி யானைய யானைங்கிறது எவ்வளவு பெருசு, சின்ன வயசுலயே இருந்து அந்த தோட்டியில பழக 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 அந்த தோட்டிக்கு கட்டுப்பட்டு யானை இருக்கும் பாத்தியா, அந்த தோட்டி தான் நம்மளோட அறிவு. இந்த அறிவுக்கு கட்டுப்பட்டு புலன்கள் இருக்கிற வரைக்கும் இந்த 5 அப்படிங்கிற புலன்கள், ஆணைக்கு ஈக்குவலா சொல்லக்கூடிய புலன்களை அவங்க காத்துக்கிறதுனால அவங்க அதுக்கு தகுதி பெற்றுறாங்க. அப்போ தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க ஒழுக்கத்து மூலியமா. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வச்சாங்க அப்படின்னா புலனடக்கத்துக்குள் வந்தாங்க. புலனடக்கத்துக்கு எப்படி வந்தாங்க? அறிவுங்கிற ஆயுதத்தை வச்சு 5 புலன்களை காத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் உரன் என்னும் தோட்டியான் ஓர் 5 காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படின்னு சொன்னோன்னா ஆமாங்க, திண்மை எனும் தோட்டியால் பொறிகள் ஆகிய யானை 5 தத்தம் புலன்கள் மேல் செல்லாமல் காப்பான் அப்படிங்கிறது பரிமேலழகரோட விளக்கம் சொல்றாங்க. ஆமாமா, இப்ப புரியுதுங்க. அப்ப ஒழுக்கமா நிக்கணும் அப்படிங்கன்னா அடுத்தபடி புலனடக்கம் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரியுதுங்க. அப்ப புலனடக்கம் வாய்க்கு பெற்றுட்டாங்க அந்த நீத்தார், குரு வாச்சிட்டாங்க. அந்த புலனடக்கம் கிடைச்சதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு என்ன ஒரு ஆற்றல், என்ன ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கும் அப்படி நம்ம அடுத்து ஒரு அன்பர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்த குறள் சொல்றாங்க, 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளோர் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு ஐயா அந்த குறள் சொல்றாரு. வழக்கம் போல நமக்கு அந்த குறளோட ஒண்ணுமே புரியல. 5 அவித்தான்னா ஓகே, புலங்கள் வழியில செல்லாம நம்ம அறிவு வழியில செல்லணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு புரியுதுன்னு, அந்த அளவுக்கு தான் நமக்கு புரியுதுன்னு வைங்களேன். இப்ப ஐயாவே நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த விளக்கத்துக்கு ஒரு சின்னதா ஒரு கதையே அவங்க சொல்றாங்க. அதாவது அகலிகை கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது அகலிகைங்கிறது ஒரு பேரழகி. அந்த பேரழகை மேல பல பேர் ஆசைப்பட்டாங்க. அது அவங்க ஒரு முனிவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை. இந்திரனும் அவங்க மேல ஆசைப்பட்டா அந்த அகிலையை அடையிறதுக்கு அவரும் என்னென்னமோ பண்ணி ஏமாத்தி இது பண்ணாங்க. ஒரு முனிவர் சாபம் கொடுத்தாரு, இந்திரனுக்கே முனிவர் சாபம் கொடுத்தாரு அப்படிங்கறது அகலிகை கதையா நம்ம புராணத்துல சொல்லுவாங்க. இந்த கதையில இந்த நீத்தார் பெருமை எங்க வருது அப்படின்னா, இந்திரன்கிறது கடவுளை குடிக்கிறது, முனிவருங்கிறது நீத்தார். இந்த இந்திரனுக்கே ஒரு சாபம் கொடுக்கிறாருன்னா அப்ப நீத்தாரோட ஆற்றல் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி அந்த கதையை சொல்லி நம்மளோட நீத்தாரோட ஆற்றலை நமக்கு புரிய வைக்கிறாங்க. புரியுதுங்க. அவங்களோட கண்டிப்பா புலனடக்கம் வந்துருச்சு, ஒழுக்கத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஆற்றல் இருக்கும். இந்த கதை ரொம்ப உதவியா இருந்தது, புரிஞ்சுதுங்க அப்படின்னு நம்ம அடுத்து நம்ம போறோம். இப்ப அடுத்தது சரிங்க, இப்ப அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இப்ப நம்ம வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு குழந்தைகளை பாடக்கு வீட்டு வேலை செய்யறோம், அது எதுவும் செய்யறோம், அவங்க என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ அதுக்கு அடுத்த குறள் என்ன சொல்றாங்கன்னா, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாரு. இந்த குறள் ஓரளவுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் புரியும். அதாவது நீத்தாருங்கவங்க நம்ம நாளெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியாததோ அதை அவங்க செய்வாங்க, பெரியவங்க எதை செய்ய மாட்டாங்களோ அதை நம்ம செய்வாங்க. நம்ம என்ன செய்வோம்? அதாவது பாமர மக்கள் என்ன செய்வாங்க, மனம் வேண்டியவாறே அதனை பொறி வழிகளால் புலன்களில் செலுத்தலும் வெக்கலும்
வெகுள்தலும், இதைதான் நம்ம பண்றோம். ஏதாவது ஒரு ஒரு பொருளை பார்க்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு கேட்கிறோம், நம்ம புலன்கள் வழி செல்லுறோம். இது சிறியர் செயற்கருவர் செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செயல், இதுதான் சிறியர் செயல். ஆமா, இப்ப அந்த பெரியர் என்ன செய்யறாங்க? இமயம் நியமம் முதலிய எண்வகை யோக உறுப்புகள் மேல வழி நடத்தி அவங்க செய்ய தகுதியான செயலை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் நமக்கும் குருவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாட பரிமேலழகர் இங்க சொல்றாங்க. இங்கதான் யோகத்தை நீத்தார பயில்றாங்க அப்படிங்கிறத இந்த குரல் மூலியமா நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஐயா சொன்னது பாத்தீங்கன்னா, உடல் செல்வம் உலகம் எல்லாம் புலனெருவுக்கு எட்டிய பரு உலகமாகும். இது நம்ம வேதாத்ரி ஐயா சொன்னது. அறிவு உயிர் மெய்ப்பொருள் எல்லாம் அருள் உலகமாகும். அறிவு உயிர் மெய்ப்பொருள் மூன்றும் மறைபொருட்கள் புலன்களுக்கு எட்டாதவை. இந்த இரு உலக இருப்பு இயக்க விளைவு நியதிகளையும் உணர்ந்து நெறியோடு வாழ்பவர் பெருமைதான் நீத்தார் அப்படின்னு நம்ம குரு ஐயா சொன்னதையும் நமக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் நமக்கு கேட்டு விளக்க சொல்றாங்க. இப்பதான் நமக்கு யோகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். இப்ப நமக்கு புரியுதுங்க. இதை நமக்கே சொல்லி கொடுத்துருக்காங்களே. நமக்கு உடற்பயிற்சி தெரியும், காய்கல்பம் தெரியும், தவம் தெரியும், 9 வகையான தவம் தெரியும், தற்சோதனை தெரியும், மௌனம் தெரியும், அருகுண சிறப்பு தெரியும், காந்த தத்துவம் தெரியும், பிரம்மையான தெரியும், என்னென்னமோ நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம மேல அப்படியே நமக்கு மேல வருது. அப்ப நம்மளும் நம்ம சரியார்ல இருந்து ஒரு பெரியாருக்கு பயணிக்கிறதுக்கு உண்டான தகுதி நம்மகிட்ட இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த குரல் வந்ததுக்கு அப்புறம் வந்துருச்சு. இப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு வந்துருச்சு. ஆமாங்கய்யா, நம்மள குரு எங்கள வேதாத்திரி மகரிஷி நம்மள சரியா வளர்நடத்தி இருக்காங்க, நம்மளும் அந்த வகையில தான் போறோம் அப்படி நம்ம ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைச்ச இடத்துல இப்ப இன்னொரு அன்பர் கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களையா, அதாவது மத்த அறிஞருக்கும் வேதாத்திரி மகரிஷிக்கும் நிறைய ஒப்புமை இருக்கு, தனித்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களையா, அதை பத்தி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அடுத்த குறள்ல சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என் 5 வகை தெரிவான்கட்டே உலகு. இந்த குறளுக்கு அறிவியல் பூலமா விளக்கம் சொன்ன ஒரு மகான் வேதாத்திரி மகரிஷி தான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. இந்த குறள் நம்ம பெரும்பாலும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்போம். ஒண்ணுமே இல்ல, நம்மளோட காந்த தத்துவம், காந்தம் தான், காந்த தன்மாற்றம் தான் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அப்படியே ஒரு மெய்கூர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ இது மட்டும் இல்லாம இதோட மூலமும் நமக்கு தெரியும். பிரம்மையான கவி, அந்த கவி நமக்கு ஞாபகம் வரும். கரெக்டுங்களா? இப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தேர்வன்கட்டே உலகு. இந்த 5 இதோட வகையை உணர்ந்தவங்க தான் நீத்தார் அப்படின்னு திருக்குறள் சொல்றாங்க. இந்த குறள்ல இந்த குறளோட விளக்கம் பரிமேலழகர் கிட்டத்தட்ட நிறைய விளக்க சொல்லியிருந்தாலும், நம்மளோட வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னதுக்கும் அவர் வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னது அறிவியல் பூர்வமான விளக்கம், பரிமேலழகர் சொன்னது தத்துவ பூர்வமான விளக்கம் அப்படின்னு சொல்லி இதுல பல விளக்கங்களை நமக்கு நம்ம ஐயா புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த குறள் கேட்ட உடனே காந்த தத்துவம் அப்படிங்கிற நம்ம படிச்ச பாடம் எல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்ப என்னன்னா, இத நமக்கு விளக்கமா தெரியும், ஆனா விளக்கமா உணர்ந்தவங்க நீத்தார். இதுதான் வேறுபாடு. இப்ப நமக்கு பாடமா நமக்கு தெரியும், ஆனா அதை உணர்ந்தவங்க தான் குரு நீத்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஓகே, அப்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு குறள் மூலியமா இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த தோற்றத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கின்ற அத்தனை தத்துவமே இந்த குறள்ல வந்துருது. அதான் பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு ஔவையார் சொன்னதும் இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஐயா ஒரு விளக்கத்தை கொடுத்தோன்னா நமக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அப்பா, நமக்கே எவ்வளவு விஷயங்கள் தெரியும் நம்ம குரு மூலியமா அப்படின்னு சொல்லி நமக்கு அதை கேட்க ஒரு ஆனந்தமா இருக்கு. ஓகே, அப்புறம் அடுத்தது ஒரு விஷயம். சரிங்க, இப்ப இவ்வளவு விளக்கங்கள், அதாவது இந்த பிரபஞ்சத்தை பத்தி, இந்த இறைவனை பத்தி எத்தனை பத்தியும் அந்த நீத்தாருக்கு தெரிஞ்சிரும். அப்போ அவங்கனால என்னையா இந்த உலகுக்கு பலன்
அவங்க அவங்க வாழ்ந்ததுக்கு உண்டான பலன் என்ன? இப்ப நம்ம நம்ம இதுவரைக்கும் அவங்களை எப்படி பார்க்கணும், அவங்க ஏதோ ஒரு துறவிகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நான் ஒரு பாமர மக்களுக்கு வந்து அவரோட பெருமை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்கு அடுத்து இந்த கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வி என்னன்னு அப்படின்னா, அந்த துறவிகளோ நீத்தவரோ குருவோ அந்தனரோ அவங்களோட பலன் என்ன, இந்த உலகத்துக்கு அவங்களோட பலன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கேள்வி ஒரு அன்பர். அதுக்கு அடுத்த குரல் சொல்றாங்க, நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறை மொழி காட்டி விடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம். இப்ப பரிமள விளக்கத்துல ஆணையாக சொல்லிய அவர் ஆணையாகிய சொல்லிய மந்திரங்களை இப்போ அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஆமாங்கய்யா, நம்ம குரு சொன்னது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மந்திர சொல் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த வார்த்தை, இந்த மந்திர வார்த்தை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், காலத்துக்கும் ஒழிக்கும். ஆமா, இங்க புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி வேறொரு கதை நமக்கு நிறைய படிச்சிருப்போம், ராமானுஜர் கதை மாதிரி நிறைய கதை தெரியும். இப்போ இந்த ஒரு மலைய வந்து ஒரு ஒரு பிக்சரா போட்டிருக்கோம். அதுக்கு என்னன்னா, எப்போ ஒரு 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 ஜூம்ல வந்து ஒரு ஐயா மூத்த பேராசிரியர் பேசினப்போ ஆலியார்ல வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்க இருக்கு. அப்போ வந்து அடுத்த நாள் வந்து ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வராங்கன்னு வச்சுங்க. பெரிய ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஆனா அன்னைக்கு மழை ஜோன்னு கொட்டுது. நாளைக்கு வந்து நடக்கணும், ஆனா அங்க ஏற்பாடு பண்றதுக்கு எதுவும் இல்லை. ரொம்ப ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே பயம் பதட்டமா இருக்காங்க. நம்ம ஐயாட்ட போய் வந்து கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு இது நடக்க போகுது, இந்த மழை விடவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேராசிரியர் வந்து ஒரு நம்ம வேதாத்தி மகரிஷி ஐயாட்ட போய் கேட்டிருக்காங்க. அப்ப ஐயா சொன்னது, எல்லாம் இரையாற்றல் பணித்தபடி நல்லாவே நடக்கும், நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க அப்படின்னு சொன்னதா நம்ம ஐயா வந்து மூத்த பேராசிரியர் நமக்கு ஜூம்ல சொன்னாங்க ஒரு தடவை. யாரும் சரியா மறந்துட்டேன், பாலச்சந்திர ஐயான்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடியற வரைக்கும் ஒரு துளி மழை இல்ல, ப்ரோக்ராம் ரொம்ப கம்ப்ளீட்டா நிறைஞ்சது. அந்த ஐயாக்கு வந்து ரொம்ப ஒரு பூரிப்பா போச்சு. எப்படி இவ்வளோ இது வரைக்கும் இவ்வளோ நாள் விடாத மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு மட்டும் சுத்தமா மழை இல்லாம எப்படி இருந்தது. அப்போ குருவோட வார்த்தை வந்து எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி அவரை வந்து மெய் செலுத்த அந்த வார்த்தையை சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைஞ்சிருக்கும். எப்படின்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம மன்றத்துக்கு வந்திருப்போம். நம்மளோட மனக்குறைய போக்கியிருப்பாங்க, நம்ம உடல் நோயை நம்ம கிட்ட சரியா இருந்திருக்கும், நம்ம குடும்பத்துல ஒரு அமைதி கிடைச்சிருக்கும், தொண்டு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இது எல்லாமே ஒரு குரு இருந்ததுனாலதான். அப்ப அவரோட பெருமைய சொல்ல முடியுமா அப்படிங்கறதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்பதான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமாம் மழை. அப்போ நீத்தாரோட முக்கியத்துவம் அப்படின்னு இப்ப நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டான்னு பாருங்களேன். இப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவோ நம்மளை சுத்தி என்னென்னமோ நடக்குது, போர் நடக்குது, விமான விபத்து நடக்குது. இத்தனை நடந்தும் இந்த பூமி இன்னும் இருக்கு அப்படின்னா இந்த நீத்தாருனாலதான் அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது நம்மளோட பயணிச்சுட்டு இருக்கிற சிறப்பு ஐயா நமக்கு சொல்றாங்க. அப்ப நமக்கு அப்பவே ரொம்ப மன நிறைவாகி நம்ம இப்பவே வந்து குருவை அப்படியே நம்ம சிலருக்குலாம் ஒரு கண்ணில் தண்ணி வந்து குருவை மானசீகமா நம்ம வந்து கும்பிடுறோம் அவர். அப்ப அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சைலண்டா நம்ம கிட்டத்தட்ட இன்னொரு 10 நிமிஷம் தான் நம்ம ஸ்டேஷன் வர போது நம்மளாம் இறங்க போறோம். அப்போ ஒரு அன்பர் கேட்கிறாங்க, ஐயா எவ்வளவு பெரிய துறவி, எவ்வளவு பெரிய முனிவர், எவ்வளவோ இந்த உலகத்துக்காக அவங்கள தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க, அவங்களோட குணம் எப்படிங்க இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் கோவம் ஏதாவது வருமாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு கேட்ட உடனே ஒரு சின்ன ஒரு புன்னகை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த குரல் சொல்றாங்க, குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகிலி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கம் தெரியுதா அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. ஐயா முனிவருக்கும் எப்பாவது கோபம் வரும் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு விளக்கம்
நம்மளோட விளக்கத்தை நம்ம சொல்றோம்னு வைங்களேன். அதுக்கு ஐயா சிரிச்சுக்கிட்டு அது இல்ல, வேதாத்ரி மகர்ஷி ஐயாவே அதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, சான்றோருக்கு தகாத செயல்கள் மூலமோ அல்லது சொற்கள் மூலமோ பிறர் சினமூட்டினாலும் அது எழும்போதே மறந்துவிடும். ஒரு கணம் கூட சினமானது சான்றோரிடம் நிலைக்காது. அப்போ குணம் எனும் குன்றேறினா ஒரு சனங்கோட அந்த சினம் அந்த நீத்தாருக்கு வராது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நம்ம இதுவரைக்கும் நினைச்சிருந்த விளக்கத்துக்கும் மகரிஷி சொன்ன விளக்கம் கம்பேர் பண்றப்ப ஆமாங்க கண்டிப்பா எங்க குரு இதுக்காகவே சினம் தவிர்த்தின்னு ஒரு பயிற்சியை வச்சிருக்காங்க. தவிர்த்தல் தான் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் தவிர்க்க முற்றுமா ஒழிக்க முடியுமான்னு தெரியாது, ஆனா தவிர்க்க உண்டான வழியெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஆமா தெரிஞ்சுக்கிட்ட கத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆமாங்க ரொம்ப நன்றிங்க. அப்போ குணம்ங்கிறது வெகுளிய விட்டவங்க அல்லது சினத்தை விட்டவங்க, அப்ப சினம் அவங்ககிட்ட இருக்காது. சரிங்க. அப்போ அடுத்தது இப்படி இருக்கிற ஒரு நீத்தார் அவர் எப்படி இருப்பாருங்க, அவரை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். இது வரைக்கும் யாரு நீத்தார்னா யாரு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இப்படி இருக்கிற ஒரு மகான் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அது அப்படியே ரோஜா பூ மாதிரி அப்படியே தலன்னு இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதில் இந்த பதில் சொன்னோன்னா நமக்கு ஒரு கேள்வி தரும். நம்ம குருவை நேரா பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்ப ஐயா மாடி படிக்கட்டுல இருந்து இறங்கி வர்றப்ப அப்படியே ஜொலிப்பாரு, அப்படியே ரோஜா பூ மாதிரி மின்னுவாரு அப்படி நம்ம சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த குணம் எனும் குன்றேறி நின்றவங்களோட ஒரு முகம் எப்படி மின்னும் அப்படிங்கறத ஐயா நமக்கு விளக்க சொன்னாங்க. சரிங்க. இப்ப அவங்க நம்ம இந்த உலகத்துக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க? ஓகே, இத்தனை குணத்தனையும் தகுதியெல்லாம் வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க நம்ம இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, இதுதான் நீத்தார் பெருமையோட 10வது குறள், கடைசி குறள். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இது நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கிற கேள்விப்படுற குறள் தான். எல்லா உயிருக்கும் நன்மை செய்வாங்க, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ இந்த அந்தணர் வார்த்தைக்கு மகரிஷி வேதாத்ரி மகரிஷி சொன்ன விளக்கத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நீத்தார் எனப்படும் அந்தணரே மனித சமுதாயத்தில் அறங்காவலராக உள்ளனர் அப்படின்னு நம்ம மகரிஷி சொன்ன கருத்தை நமக்கு ஐயா நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நீத்தார் எனப்படும் அந்தணரே இந்த மனித சமுதாயத்துக்கு அறங்காவலரா இருக்கிறவங்க அவங்க அப்படிங்கிறது. அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஆமா இப்ப ரொம்ப புரியுதுங்க. இப்போ இந்த மனித சமுதாயத்துக்கு அறங்காவலர் இருக்கிற நீத்தார் வேதாத்த மகரிஷி சொன்ன வார்த்தை என்னது? வாழ்க வையகம் அப்படின்னு சொன்னாங்க. வையகம்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த அறிஞர் நம்மகிட்ட கேட்கிறாங்க. ஐயா வையகம்னா உலகம் அப்படின்னு. அப்ப உலகம்னே போட்டிருக்கலாமே, ஏன் வையகம்னு மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப நமக்கு ஒரு சிலர் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அப்புறம் ஐயா சொன்னா வையகங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் சேர்த்து கூறுறதுக்கு பேரு தான் வையகம்ங்கிற வார்த்தைக்கு உண்டான பொருள். அப்போ வாழ்க வையகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழறதும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வார்த்தை, எனது வாழ்வின் நோக்கம் உலக சமாதானம் அப்படிங்கிற ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒற்றை குறிக்கோளுக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர் அப்படின்னு இங்க நம்மளோட குருவை, நம்மளோட குருவை சொல்லலாம். இப்படி ஒரு மகான் உலக சமாதானத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணித்த ஒரு மகான் தான் மத்த நீத்தாருக்கும் மகானுக்கும் கம்பேர் பண்றப்ப தனித்துவம் மிக்கவர்ங்காரு அப்படிங்கிறது என்னோட பார்வையில அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு 40 நிமிஷம் டிராவல்ல சொல்லி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இறங்க போறோம். ஸ்டேஷன் வந்துருச்சு, அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 5 நிமிடத்துல நடைமேடையில வந்துடும், நம்ம இறங்க போறோம் அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் சைலண்டா இருக்கிறோம். ஒரு விதமான உணர்ச்சிகள் நமக்குள்ள இருக்கு. நம்ம ஆழியார் போறோம், இந்த உணர்வோட ஆழியார்ல போறோம், மணிமண்டலத்துல உட்காந்து தவம் பண்ண போறோம், ஒரு ஸ்பீச் கேட்க போறோம், ஒரு பயிற்சி அட்டன் பண்ண போறோம். ஏதாவது போறப்போ அப்படியே ரொம்ப ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம்.
இப்ப கடைசியா ஒரு 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 அன்பர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா கடைசியா ஒரே ஒரு கேள்விங்கய்யா, இவங்க எல்லாம் எப்படிங்க இத்தனைய வந்து கத்துக்கிறாங்க, இவங்க சொல்றதெல்லாம் எப்படி உண்மைன்னு நம்புறது, அதுக்கு ஒரு ஒரு யாட்ஸ்டிக் வேணும்ல, அதுக்கு வந்து ஒரு ஒரு அளவுகோல் வேணும்ல அப்படின்னு கேட்ட உடனே ஐயா வந்து சிரிச்சுட்டு இதுக்கு பெரிய விளக்கங்கள் சொல்லலாம், ரொம்ப ஒரு 5 நிமிஷத்துல வந்து நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், இதை நீங்க பின்னாடி படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஒருத்தங்க சொல்றது அல்லது ஒரு நூல் கூறுறது உண்மைதானா எப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு உண்மையை அளக்கிறதுக்கு உண்டான அளவை கருவி பேர் அளவைங்கிற வார்த்தையை தமிழ்ல பயன்படுத்துவாங்க. அதுதான் வடமொழியில பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல வந்து 3 முக்கிய வேறுபாடு இருக்கு. ஒண்ணு காணும் காட்சி பிரமாணம், அடுத்தது கருதல் பிரமாணம், இன்னொன்னு ஆகம பிரமாணம். இந்த மாதிரி 3 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப போட்டு நீங்க இது பண்ண வேண்டாம். காட்சி பிரமாணம் நீங்க சொன்ன போனா இந்த பிக்சர்ல வந்து ஒரு எறும்பு இருக்கு, இது எறும்புன்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருது. ஒரு சிலருக்கு தெரியல, நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தா ஆமா இங்க எறும்பு இருக்கு, இது காட்சி. பார்த்தா ஆமா இங்க ஒரு எறும்பு இருக்கு அப்படிங்கிறது காட்சி பிரமாணம். ஆமா உறுதிப்படுத்தி நம்ம கண்ணால பாக்குறோம் அல்லது காதால கேட்கிறோம், புலன்கள் வழியா கேட்கறது உறுதிப்படுத்துறோம், இதை காட்சி பிரமாணம். இது வந்து ஒரு சின்ன ஒரு புகை. இந்த புகையை வச்சு நமக்கு என்ன சொல்ல வர்றோம்னா அடுத்தது வந்து கருதல் பிரமாணம். அப்படின்னா என்னன்னா இந்த புகையை வச்சு எங்கேயோ ஒரு நெருப்பு இருக்கிறதுனால இந்த புகை வருது. நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறது, நம்ம இந்த இதை கேட்டுட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் வந்து அவங்க டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றாங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்மெல் நமக்கு படும். அப்ப நம்ம அனுமானிக்கிறோம் புளிசாத அந்த ஸ்மெல் நமக்கு வரும். ஆகம பிரமாணம் அப்படிங்கிறாங்க. ஆகம பிரமாணம் அப்படின்னா காட்சி அளவே தப்பா போகலாம், அனுமானம் பிரமாணம் தப்பா போகலாம், ஆகம பிரமாணம் தப்பா போகாது அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்ப காட்சி அப்படிங்கிறது புலன்களை வச்சு பாக்குறது, அனுமானம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் பதிஞ்ச பதிவுகள் மூலியமா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லி வருது. ஆகமம் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்மாவே விரிச்சு வியாபகம் நின்று பாக்குறது. அந்த ஆகம பிரமாணம் சொல்றவங்க அது வந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம், அது வந்து சத்தியம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க எந்த டூலும் யூஸ் பண்ணி இந்த உண்மையை கண்டுபிடிக்கல, அறத்தை சொல்லல. அவங்க அதாவது அவங்க ஆன்மாவை வந்து வியாபகத்தன்மை பெற்று இந்த இறை சுத்த வழி வரைக்கும் விரிச்சதுனால அவங்க ஆன்மாவே பயணிச்சு எல்லாத்தையும் கவனிச்சதுனால அவங்களோட யோக காட்சியா இருக்கும் அது. சோ ஆகம பிரமாணம் அப்படிங்கிற ஒரு யோக காட்சி வாய்ந்தவர்கள் தான் உண்மையான நீத்தார். இந்த யோக காட்சி ஆக பிரமாணம் வாய்த்தவர் தான் வேதாத்ரி மகர்ஷி. அவங்க சொல்ல நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நீங்க எந்த ஒரு கேள்விக்குட்படுத்தி ஆராய்ச்சி கொண்டு போலாம், அல்லது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கிட்டத்தட்ட சூப்பருங்க, அப்ப குரு சொல்றது அப்படியே நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற நமக்கு புரிஞ்சிச்சு. இந்த இடத்துல நம்ம குருவோட ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. அதாவது ஒரு 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 குரு சொன்ன ஒரு குரு பாதையில ஒரு பாமனன் நடந்து போயும் பின்பற்றியும் ஒரு இறைவனர் கிடைக்கலாம், தன்னோட முயற்சியாலும் இறைவனர் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, தன்னோட முயற்சியா பயிற்சிகளை பண்ண வேண்டி குருவோட வழியில போனோம்னா குரு காட்டிய இறைவனர் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஆராய்ச்சி முடிச்சிட்டோம், தெளிவை ஒரு 2 நிமிஷத்துல, அடுத்த முடிவை ஒரு 2 நிமிஷத்துல முடிக்க போறோம். இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தெளிவு என்ன கிடைச்சதுன்னா, ஐயா இந்த இத்தனையும் கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு முதல் பாடமே, அதாவது உடற்பயிற்சி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் முதல் பாடமே வந்து வாழ்க்கை தத்துவம் தான். அதுல 12 தத்துவங்களா பிரித்து தேவை 3, காப்பு 3, அறநெறி 3, அறிவின் நிலைப்பிடிகள் 3ன்னு சொல்லி அந்த அறநெறி 3ல ஒழுக்கத்தை ஐயா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம், அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு சாதாரணமா ஐயா நமக்கு அறிவுறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அப்படியே ரொம்ப ஒரு மெய்சிலில் படைஞ்சிடறோம். அப்புறம்
இத்தனை புலனடக்கத்துக்கு உரனெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் அப்படிங்கறது ஐந்தவித்தான் அந்த குரலுக்கு புலனடக்கங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதை சாதாரணமா ஆக்கினதவம் கொடுத்து ஆக்கினதவத்தோட பலன்களே புறமனதற்கு நுட்பமும் வேகமும் விருத்தியாகுங்கிறது. இந்த ஆக்கினதவத்தை முறையா போனாலே புலன்களில போகிறது நமக்கு சரியாயிருமே. இதைதானே நம்ம ஐயா முன்னாடியே நம்ம தவத்து மூலியமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது இல்லாம துரியதவம் சொல்லி கொடுத்தது மூலமா இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பழி செயல் பதிவிலிருந்து தூய்மைப்படுறதுக்கு துரியதவம் பயனுள்ளதா இருக்கமே. மனதை விரிக்கிறதுக்கு உண்டான தன்மை கிடைக்குமே. எப்படி நீத்தார் தன்னோட ஆன்மாவை விரித்தாங்களோ நம்மளும் விரிக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை நமக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு துரியதவத்தை பத்தி நினைக்கிறப்ப நமக்கு அடாடா இந்த புலன் வழிய செல்றது போகிறதுக்கு தவம், மன விரிவு படுறதுக்கு துரியதவம், பழிச்செயல் பதிவு போறதுக்கு துரியதவம், அதுக்கு மேல பாருங்க துரியாதீத தவமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, துரியாதீதமே வீடு பேரு. கிட்டத்தட்ட இந்த நீத்தார் பெருமையை சொன்ன முக்கியமான விஷயத்த நமக்கு தவமாவே கொடுத்துட்டாங்களே. அப்ப துரியாதீத தவத்துல நம்ம ஒவ்வொருவரும் இறை உணர்வு பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி கொண்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே அடடா எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நமக்கு சாதாரணமா ஒரு பாமரனும் ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு எளிய முறையில இத கத்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் செஞ்சது பழங்காலத்துல, இன்னைக்கு எவ்வளவு ஒரு பொறியும் புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்த தெளிவு இப்ப கிடைச்ச உடனே இப்ப நம்ம ஒரு முடிவெடுக்க போறோம். இந்த எப்படி ஒழுக்கத்தின்கண் நீத்தார் அப்படிங்கிறது ஒழுக்கத்துல நிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அது மாதிரி குரு வழி பாதையில நம்ம நம்பிக்கையா நின்னு உடல் ஒழுக்கம் பேன்றதுக்கு உடற்பயிற்சியும், கற்பொழுக்கம் காக்கிறதுக்கு காய்கல்பமும், குடும்பத்தில் நட்பு ஒழுக்கம் ஓங்க பொறுமை விட்டு கொடுத்தல் தியாகமும், மன ஒழுக்கம் காக்க தவமும் தற்சோதனையும், சமுதாயம் ஒழுக்கம் செழிக்க வேதாத்திரிய தொண்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த பயிற்சி முயற்சி வெற்றி. அது மட்டும் இல்லாம இந்த விதையில் உள்ள குணம் செடியாய் மலர்வது போல கருமையத்தின் தன்மையே வாழ்வின் விளைவாய் விரியும். அப்ப நேத்து நம்ம வகுப்புல எடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் தலைப்புல. அப்ப கருமையத்துல ஏதோ இருக்கும். அப்ப குரு வழியில பாதையில போக 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 என்ன ஆகும்னா கருமையம் தூய்மை அடைந்து கொண்டே இறையுணர்வு பெறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, உயரிய நோக்கமான உலக சமாதானத்திற்கு நம் வாழ்நாள் வரைக்கும் நம்மாலான தொண்டை நம் இறுதி மூச்சு வரை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் முடிவு. இந்த முடிவுல பயிற்சியை செய்யறோம், முயற்சி பண்ணி பயிற்சியை செய்யறோம், குரு வழி பாதையை பயணிக்கிறோம். வெற்றி என்னது? கருமைய தூய்மை தான் நமக்கு கிடைக்கிற வெற்றி. கருமைய தூய்மை வெற்றி கிடைச்சா குரு அருள் கிடைக்கும், இறை உணர்வு கிடைக்கும், ஆன்ம தூய்மை கிடைக்கும், உலக சமாதானம் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களின் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக TS ராஜாராம் ஐயா பழவந்தாங்கலிலிருந்து. ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரமன், சென்னை பழவந்தாங்கல் பேசுறேன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான சிந்தனை உரை கொடுத்தீங்க, குரு வழிபாடு அப்படிங்கிற தலைப்புல. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்க கொடுத்த சப்ஜெக்ட் எல்லாமே ஹையர் லெவல் PhD பண்ற மாதிரி தான் எனக்கு என் மனசுல பட்டது. நீங்க குரு வழி பாதைன்னு சொல்லிட்டு நீத்தார் பெருமையின் 10 குறளுக்கும் விளக்கம் கொடுத்தீங்க. அதுவும் ட்ரெயின்ல போற மாதிரி இன்னொரு அறிஞர் சொல்ற மாதிரி கொடுத்தீங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு ரீச் ஆனது சொல்ல முடியல. ஆனா மகர்ஷியினுடைய ஒரே ஒரு குரல் மட்டும் சுவை ஒளி ஊறு ஓசை, அதுக்கு அவர் காந்த விளக்கம் கொடுத்தாருங்கிறது ஏற்கனவே படிச்சிருக்கேன். அது மட்டும் தெளிவா இருக்கு ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ நீங்க மத்தியில சொன்னீங்க வாழ்க வையகம்ங்கும் போது ஏன் உலகம் செல்லாம் வையம் சொன்னீங்க. நீங்க இதுல என்ன சந்தேகம்னாக்கா, வாழ்க வையகம் வாழ்க வையம் இருமுறை ஏன் சொல்றோம்? நம்ம ஒரு முறை சொன்னா போறதா?
பதிவு தாங்கய்யா. இப்ப நம்மளோட கலாச்சாரத்துல இப்ப ஒரு கோயில 3 தடவை சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாங்கய்யா. அது மாதிரி அந்த வையகம் அப்படிங்கிற வார்த்தை, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க அப்படிங்கறது வந்து திருப்பி பதிவை இது பண்றதுக்காக தான். அதுக்கு 2 முறை 3 முறை அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் 3 தடவை சுத்தி வாங்க, 3 தடவை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த கான்செப்ட்ல 2 தடவை வாழ்க வையகம், 1 தடவை வாழ்க வளமுடன் சொல்றதா வச்சிருக்கலாம் மேபி. இது என்னோட கருத்து தான். மேபி வேற ஏதோ ஒரு விளக்கம் கூட இருக்கலாம். ஓகே ஓகே ஓகேயா, நன்றியா. வாழ்க வளம். நன்றி இளையா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா. ஐயா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்க குரு வழி பாதையில சொன்னீங்க, அந்த 10 குறளுக்கு சொன்னீங்க. அவங்க அந்த குறள்லாம் சொன்னா என்னன்னு புரியல. இருந்தாலும் நம்ம குரு எளிமையா நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த குரு சொன்ன அந்த பயிற்சியை செய்தாலே நம்ம அந்த இறையுணர்வை அடையறதுக்கான ஈஸியான எளிமையான வழி அந்த பாமர மக்கள் அளவுக்கு கொடுத்திருக்காரு. அவர் எல்லாமே எளிமையா தான் இருக்கு. அந்த பாட்டு கூட நம்ம இறைவணக்கம் குரு வணக்கம் பாடலும் அவ்வளவு தூரம் அது உள்ள உணர்ந்துதான் கொடுத்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. நாம அந்த இறைவெளியை அடையறதுக்கு நம்ம மகிழ்ச்சி கொடுத்த அனைத்து பயிற்சியும் செஞ்சாலே போதுமானது. அதுதாங்க, இதுக்காக தான் இவ்வளவு பெரிய இந்த ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை எடுத்தது. ஏன்னா இதை கம்பேர் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு திருக்குறள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உலகத்துல அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட நம்ம ஐயாவோட இத வந்து ஒப்பிட முடியுது. ஒப்பிட முடியறதை தாண்டி இவ்வளவு தூரம் நீங்க வந்து புரியாம கஷ்டப்பட வேண்டியதில்ல. சாதாரணமா ஐயா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கடைபிடிச்சா போதும். அதனாலதான் அந்த ஆக பிரமாணம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம எப்பவுமே என்னோட சொந்த ஊர் வந்து பழனி. இப்ப நான் ஊர்ல இருக்கப்ப வந்து கோவிலுக்கு போக மாட்டோம். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். அப்படி அது மாதிரி நம்ம குருவோட பெருமைய இப்படி பெரிய விஷயத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் நம்ம குருவோட பெருமை நமக்கு புரியும் ஆக்சுவலா. சோ இதுதான் நீங்க சொன்னதுதாங்க என்னோட இந்த தலைப்பு கொண்ட நோக்கமே அதுவாதான் இருந்தது. நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, குரு சொன்னதா கடைபிடிச்சா போதும், அவ்வளவுதான். ஏன்னா அவர் சொன்னது பிரமாணப்படி சொன்னது சத்தியம், அது அப்படியே நடக்கும், அவ்வளவுதான். நம்மளோட முயற்சியில வந்து வேறுபாடு இருக்கலாமே ஒழிய அவர் சொன்னது சத்தியம், நடந்தே தீரும். அதான் ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம்ங்கிற விஷயம் புரியணும். இந்த அளவுக்கு அது பெரிய விஷயம். ஐயா சொன்னது ஏதோ சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறதுக்காக அப்படி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆமாங்க, ரொம்ப அதே மாதிரி எடுத்துக்காட்டுன்னு சொன்னீங்க. அந்த மழை நிறுத்துறது அந்த மகரிஷி ஐயா, அது ரொம்ப அதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் எந்த லெவல்ல போய் இயற்கையே நிறுத்துற லெவலுக்கு அந்த போயிருக்குன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த அறிவுல உயர்ந்திருக்காங்கன்னு பார்க்கல நம்மளுக்கே ஆனந்த கண்ணீரே வருது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாருங்க, போய் நீங்க உங்க வேலையை செய்யுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்கணுன்னே அது எந்த அளவுக்கு பாருங்க. அதான் அதே மாதிரி எவ்வளவு வறுமையிலும் இப்ப எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. ரொம்ப அந்த நம்ம சொல்றோமா தவிர எவ்வளவு குடும்பங்கள் எவ்வளவு நோய் நொடியில இருந்து டாக்டருக்கு வழி போக முடியாதவங்க எல்லாம் வந்து இதுல பயன்பட்டு எவ்வளவு இன்னல்கள் அந்த நோய் பிணியில இருந்து விடுபட்டு மனம் அமைதி பெறறதுக்கு இந்த மக்கள் வந்து எங்கெங்கே தேடி அலையிறாங்க. நம்ம அந்த அதை புரிஞ்சுக்கிற வராங்க ஓடிடுறாங்களா அந்த கர்ம வினைகள்னு சொல்லி. ஆனா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளவு அது உள்ள கொட்டி கிடக்குதுன்னு அல்ல குறையாது. அந்த மகிழ்ச்சி பேசுறமே குருவோட அருள் தாங்க. அதுதான் அவர் இல்லைன்னா இப்ப நமக்கு அவ்வளவுதான். அதுதான் அது அதே மாதிரி அவரு சொல்றாரு வான்காந்தத்துல கலந்துருக்கு. அது உண்மை. அது அவ்வளவு தூரம் நம்ம சிரமப்பட்டு நம்ம சில டைம்ல தவத்துல அழுவுக்குள்ள கூட நம்மளுக்கு எந்த உதவி வேணுமோ அது கண்டிப்பா அது கிடைக்குது. அது வந்து அவரு சும்மா சொல்லிட்டு போல எதுவுமே எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் சொல்ற மாதிரி ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. மிக்க மகிழ்ச்சி. ஆனா அது மக்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. அவ்வளவு நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளவு தூரம் வர்றவங்க அப்படி போறாங்க.
லைக் மக்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாதுங்கிறது எப்படி பார்க்கலாம்னா, இப்ப நானும் அப்படி இருந்திருப்பேன். அதாவது நான் பயிற்சிக்கு முன்னாடி நான் சாதாரணமா கடந்து போயிருப்பேன். வேதாத்திரி மறுசெய்ய போர்டை நான் பார்த்திருப்பேன். நான் சாதாரணமா கடந்து போயிருப்பேன். எனக்கு எப்பாவது என்னோட தாய் தந்தையோட ஒரு ஒரு இதாலதான் நான் எனக்கு இது வாய்ப்பு கிடைச்சது. இப்ப நான் போனதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி மக்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது புரியாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஒரு அவ்வளவுதான். அதுதான் அறியாமை அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்மள மாதிரி அன்பர்கள் நிறைய இதுல பயணித்துட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்குவாங்க. இது அப்படியே விரிய 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 உலக சமாதானம்ங்கிறது நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும்னு தோணுது. அவ்வளவுதான். உண்மையா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சிறப்பா எடுத்துக்காட்டு சொன்னீங்க. கம்பேர் பண்ணக்குள்ளதான் அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு புரியுது. ஆமாங்க. ஏன்னா ஐயாவே சொல்லியிருக்காங்க, உணர்தல், பிரித்துணர்தல், அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்வையே 3 விதமா சொல்லுவாங்க. காக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா அது மாதிரி அந்த அளவுக்கு நம்ம பயணிக்கிறப்பதான் இது புரியும். அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா அந்த எடுத்துக்காட்டு சொன்னா ரொம்ப நல்லா. மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க்கை வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க்கை வளமுடன். உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். நன்றிகள் ஐயா. வாழ்க்கை வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா. அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? இஸ்லாமா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஓசூர்னு சொன்னோடனே உங்க முகமெல்லாம் ஞாபகம் வந்தது. நன்றி ஐயா. நன்றி. உங்க ஸ்பீச் எப்பவுமே ஒண்ணு கம்பேரிசன் கிடையாது. அது நம்ம வேதாத்திரியத்துல இது இருக்குங்கிறதுக்கு எடுத்துணர்வு தான். இப்ப மு வரதராஜா பத்தி சொன்னீங்க, இப்ப மனோரமா சின்னசாமியை பத்தி பேசுனீங்க. இப்ப குருவடி பாதைங்கிறது திருவள்ளுவர் கிட்ட சொன்னதையே நம்ம மகிழ்ச்சி எப்படியெல்லாம் நம்ம நடத்துறோம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா எடுத்துக்காட்டினீங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். உங்க சிறப்பா சொல்லிட்டே இருக்கலாம் ஐயா. நீத்தார் தெளிந்தார், இதுல என்னையா வித்தியாசம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாயிரம்னு ஒரு தமிழ் வேர்டு போட்டிருந்தீங்க. அதை நான் கவனிச்சேன். ஆனா அது எனக்கு அந்த வேர்டுக்கு இன்னும் அர்த்தம்னே தெரியாது. ஐயா அதுக்கு விளக்கம் சொல்லுவேன்னு எழுதி வச்சே அது தெரியல. பாயிரம்னு ஒரு வேர்டு ஒண்ணு தமிழ். பாயிரம்னா தமிழ்ல முன்னுரை. ஓ தெரியலையா? நான் இன்னைக்குதான் பதில்ல. நானும் தமிழ் தான். இப்ப நீங்க திருக்குறள் புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் உரைப்பாயிரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உரைப்பாயிரம்னா இந்த நூலுல திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுறவங்க அதை போட்டிருப்பாங்க. அந்த உரைப்பாயிரம் புரிஞ்சிட்டாலே திருக்குறள் புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அந்த பாயிரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 பால் இருக்குன்னு தெரியும் எல்லாத்துக்கும். அறத்துப்பால்ல முதல் இயலே பாயிரவியல் தான். அந்த பாயிரவியல்ல கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இந்த 4 அதிகாரமும் பாயிரவியல்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 40 குறள் படிச்சா 1330 குறள் படிச்சதுக்கு சமம். அதுல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 2வது அதிகாரம் வான் சிறப்பு, 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை, 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இந்த 40 குறள் பாயிரவியல். இந்த 40 குறள் தெரிஞ்சாலே நமக்கு திருக்குறளை முழுசா படிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. பாயிரவியல் அவ்வளவு இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. ஏன்னா நான் இதை எப்படி பார்க்கலன்னா, இப்ப இந்த ஆர்டர் ஆஃப் எவ்ரி திங் இன் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம குரு சொல்லுவார். எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு இருக்கு அப்படின்னு நம்ம மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஒழுங்கான நூல் அப்படின்னா ஒரு திருக்குறள் தான். ஏன்னா உரைப்பாயிரம், பாயிரம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும் அந்த ஒரு நூல். ஆக்சுவலா அதுதான் நம்ம பாயிரம்னா முன்னுரைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்டீங்க, தெளிந்தார்னா 40 படிச்சது இல்லையா? நீத்தார் தெளிந்தார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா ஐயா? நீத்தாருங்கிறது துறவிகளை குறுக்கக்கூடிய ஒரு துறவிகளை தான் நீத்தார்னு சொல்லுவோம். முனிவர்கள், துறவிகள், அந்த மாதிரி நீத்தார். தெளிந்தார்னா இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியாம இருக்கு, அல்லது நீத்தார்ல தெளிந்தார்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு விஷயம் தான், அது வேற. நீத்தார்ல தெளிந்தார்னா இப்ப எல்லாரையும் நம்ம நீத்தார்னு சொல்லிடலாமான்னா இல்ல. அதுக்குதான் அந்த ஆகம பிரமாணத்தை சொன்னாங்க. அதாவது இறை உணர்வு பெற்றவர்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும்,
இப்ப நம்ம இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு, இன்னைக்கு ராக்கெட் லான்ச் பண்றாங்க, இன்னைக்கு எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா தொல்காப்பியத்திலேயே 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட இத இப்படி சொன்னாங்க, பிரபஞ்சத்தோட இத ஸ்ட்ரக்சரை சொன்னாங்க. ஏதோ நம்ம பழைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படி அவங்க எதுவுமே கருவிகள் இல்லாம கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம்? ஒரு கோளுக்கு நடுவில் இருக்கிற தொலைவை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இப்ப பண்ற ஒரு கண்டுபிடிப்பு அதெல்லாம் ரொம்ப பெரிய சாதனையா நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா அப்ப எந்த தொழில்நுட்பமே இல்லாத காலத்துல இதெல்லாம் எப்படி இந்த ஒரு விஷயங்களை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த ஆகம பிரமாணப்படி யோக காட்சி அப்படிங்கிறாம இது எப்படி நம்ம உயிர் மேல கவனம் செலுத்துற பாத்தீங்களா, அந்த ஆன்மாவையே வெளியில விட்டு மத்த பிரபஞ்சத்தோட கிளக்க விட்டதுனால இந்த உயிர் அந்த இடத்துக்கு பயணிச்சு அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தை அந்த அறிவுக்கு உணர்த்துது அப்படிங்கறதுதான் அந்த யோக காட்சிக்கு விளக்கமா சொல்றாங்க. அப்போ நம்ம பழங்காலத்துல இருந்த தமிழர்கள் அல்லது முனிவர்கள் எல்லாமே இந்த அறிவு படைத்தவர்களா இருந்தாங்க அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல தெளிந்தார்கள் சொல்லலாம். இப்ப தெளிந்தார்னா இறை உணர்வு பெற்றவர்களை தெளிந்தார்கள் சொல்லலாம். அவ்வளவுதான். இப்ப நம்மளே குருவின் மேன்மை தலைப்பு எடுக்க சொன்னா நம்ம எப்படி எடுப்போம்? குருவோட தகுதி என்னன்னு கேட்கிறேன்னப்போ தன்னிலை உறந்தவரா இருக்கணும், இறை உணர்வு பெற்றவரா இருக்கணும், இவரை தான் குருன்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லி நம்மளும் குருவின் மேன்மை எடுக்கிறப்ப நம்ம சொல்லுவோம். அதேதான், இது ரெண்டு தான் தெளிந்தாரு. இந்த ரெண்டு தகுதி இருந்தவங்களைத்தான் நீத்தாரில் தெளிந்தவர்கள்னு சொல்ல முடியும். மற்றவர்கள முயற்சிக்காரர்கள் வேணா சொல்லலாம். அவ்வளவு. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு சிறக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். இஸ்லாமா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, நீத்தார்னா இறந்தவர்கள், நீங்கன்னா முனிவர் ஞானிகள் சொல்லுங்க. நீத்தார்னா இறந்தவர்கள், துறவிகளை தான் நீத்தார் அப்படின்னு. ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா. நீத்தார் பத்திரிகைகள் எல்லாம் படிக்கிறாங்களா? அப்பெல்லாம் அவங்க தெரியாம படிக்கிறாங்களா? ஓகே ஓகே, சரிங்க, நன்றிகள் ஐயா. வாழ்க. வளர்மதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சொல்ல வார்த்தை இல்லை, ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம குருவை பத்தி நமக்கு இப்படி ஒரு குரு தொடர்புல நம்ம இருக்கோம். குரு பார்க்க கோடி நன்மை சொல்லியிருக்காங்க. அந்த கோடின்றது நமக்கு ஒரு இன்ஃபைனட்டா இருக்கணும். ஏன்னா அது கோடியிலேயே கிடையாது, கோடி கிடையாது அப்படின்னு யோசிப்பேன் நானு. இப்ப பாத்தீங்கன்னா குரு தொடர்புல நம்ம வர 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 நம்ம அவரு நமக்கு புரிய வைக்கிறாரு, நம்ம உணர்த்துறாரு, நம்ம கர்ம வினைகளை கழிக்கிறாரு. அதனால நம்ம துன்பம் எல்லாம் வெளிப்படுது. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இப்ப கூட ரீசெண்டா ஒரு ஐயா சொன்னாரு, அவரு வள்ளலாறுல இருக்காரு. அவர் சொன்னாரு, வேதாத்ரி மகரிஷி இது கிட்ட போறவங்க எல்லாம் ரொம்ப துயரப்படுறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லையா, அது அப்படி இல்ல, நம்ம கர்ம வினைகள் வெளிப்படுது, அத குரு நமக்கு காண்பிச்சு நமக்கு இப்போ இன்பமா இருந்தா இன்பமாவே இருக்கிறதா நமக்கு தோணும். நமக்கு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இதெல்லாம் எப்படி தாண்டி வரணும்ன்றதுதான் நமக்கு குரு வழி காட்டுறாரு அப்படின்னு. இது எப்படி ஐயா, இது நம்ம அதான் இப்போ நம்ம சொல்லும் போதே நம்ம வேதாத்திரியத்தை பத்தி நம்ம சொன்னோம்னாலுமே அவங்களுக்கு பல கேள்விகள் வருது. அது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது ஐயா? வாழ்க வளமுடன். கொண்டு போய் சேர்க்கறது, அது இப்போ நம்ம ஐயா என்ன சொல்லுவாருன்னா, குரு தானாக வருவார் அப்படிம்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் நிறைய படிச்சோம்னா நிறைய பேர் குருவை தேடி அலைஞ்சாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிய வரும். நம்ம ஏதாவது படிச்சோம்னா யாரோ வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, அவங்க எங்க தேடுறாங்க அப்படின்ட்டு பயங்கரமா குரு யார், எனக்கான குரு யாரு அப்படின்னு தேடி அலையறாங்கன்னு தான் நம்ம பொதுவா சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம ஐயா என்ன சொல்றாருன்னா, குரு தானாக வருவார் அப்படிங்கிறாங்க. அப்ப குரு தானாக வருவார்னா நமக்கு ரெண்டு தகுதி இருந்திருக்கும். அதாவது நம்மளோட முன்வினை, அதாவது நம்மளோட முக்கியமா நம்ம தாய் தந்தையோட அதனாலதான் அந்த குரு வணக்க பாடலே தாய் தந்தை பாடலே போட்டது. அதோட இம்பிரிண்ட் தான் முதல். அப்ப நம்ம யாருக்காவது முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைச்சோம்னா நம்ம தாய் தந்தைக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதான் அன்னை, மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்ப என்னதான் குரு அப்படின்னாலும் மாதா பிதாவோட அதனாலதான் நம்ம குருவே கிடைச்சிருக்காங்க, அவங்களோட புண்ணியத்தினாலதான். அதான் அறமோ மற்றோ
அளித்த பதவிகள் நம் சொத்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. அப்ப அவங்க பாக்குறதுக்கும் நம்ம பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு ஐயா எப்படி வேதாத்ரி மகேஷ் ஐயா என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எது சிறந்ததுன்னு படுதோ அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப ஐயாட்டே வந்து நிறைய இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஐயா அவங்க இப்படி சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க ஐயா, என்ன எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பாங்க. ஐயா எப்படி விளக்க சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்க மனசுக்கு எது, அவ்வளவுதான், உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துங்க. நீங்க இதை சரி செஞ்சு எடுத்துங்க, இல்ல அதுதான் உங்களுக்கு சரின்னு தோணுதா அதை எடுத்துங்க, அது உங்களோட சாய்ஸ் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இதேதாங்கம்மா நமக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த அந்த எண்ணமர இதுல பிறர் மன தூண்டுதல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயமா ஐயா சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்தோம்னா நம்ம டவுன் ஆக மாட்டோம் ஆக்சுவலா. இல்ல நம்ம டவுனே ஆகிறதுக்கு இல்லையா, நம்ம வந்து உயர்ந்த இடத்துல. நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய் தான், எனக்கு சாய் டிவோட்டியா இருந்தேன். சாய் தான் இப்பவுமே என்ன வழி நடத்திட்டு போறாரு. சாய் தான் என்ன மகரிஷி கிட்ட விட்டாருன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, எவ்வளோ நம்ம கேள்விப்படுறோம். இப்ப யூடியூப்லயே போட்டோம்னா வந்துடுறாங்க. ஆனா எல்லாமே வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம குருன்றவரு ஒரு மகத்தானவரு. அவரு நான் விட்டா கூட அவரு என்ன விட மாட்டாரு. அந்த அளவுக்கு தான் நான் வந்து பயிற்சியிலும் சரி எல்லாத்துலயும் இருக்கேன். அதனால ரொம்ப நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம குரு கூட நம்ம பயணிக்கணும், இந்த வேதாத்திரியத்தை கொண்டு போகணும். அதான் மத்தவங்களுக்கு எப்படி இதை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கறது தான், வேற ஒண்ணும் இல்லை. சிறப்பு இல்ல அதான் மற்றவங்களை எடுத்து சொல்றதுங்கிறது வந்து நம்ம ஒரு தடவை பாக்குறப்பவே நமக்கு நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் குருவோட வார்த்தை தான் ஆக்சுவலா. இப்ப நம்ம ஆரம்பத்துல அவங்க கவி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அதாவது சந்திரன் ஒளி பத்தி அந்த விளக்கம் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான். இப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு சொல்லுவேன் நான் ஆக்சுவலா. அதாவது குரு வார்த்தையை பேசுறப்போ வந்து இப்ப நம்ம எங்கேயாவது போய் நம்மளை வந்து ரெப்ரசன்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு உடை உடுத்திட்டு போவோம், நல்ல ஒரு இப்போ ஒரு மேரேஜுக்கே போறோம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணியமான உடை உடுத்திட்டு போவோம், ஒரு நகைகள் போட்டுக்குவோம், ஓரளவுக்கு ஒரு நம்மளை கண்ணியமா காமிச்சுக்கிறதுக்கு உடை குளிச்சு புற தூய்மை அக தூய்மை பண்ணிட்டு தான் போவோம், கரெக்டுங்களா? அது மாதிரி குரு நம்மளோட பயிற்சியை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு தகுதி கிடைச்சதே ஒரு பெரிய புண்ணியம். இத பத்தி ஒருத்தர்கிட்ட பேசுறங்கிறப்போ இந்த வார்த்தையை குருதான் சொல்றாரு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தா அது அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அது சரியா போயிருமா. இதுதான் என்னோட அனுபவம் வைங்களேன். நம்ம செயல்கள்ல இருந்தே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வளமுடன். இன்னொரு முறை யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்மளுடைய துன்பத்தை போக்குறதுக்கு போறோம், அவர் வந்து என்ன ஸ்வீட்டா குடுக்குறாரு, நம்மளுக்கு ஊசி தானே போடுறாரு, துன்பத்தை தானே கொடுக்குறாரு. துன்பத்தை கொடுத்து தானே நம்ம அந்த துன்பத்துல இருந்து வெளியே வரணும். அப்படி ஒரு குரு எங்களுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்கம்மா, வாழ்க வளமுடன். நான் அததான் உதாரணம் சொல்லுவேன். இப்ப டாக்டர் வந்து நம்மளுக்கு நல்லது தானே செய்யறாரு, நல்லது செய்யறான்றதுக்காக அவர் அந்த ஊசி போட்டுதானே ஆகணும். அந்த துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு ஊசி போட்டாதான் அந்த துன்பத்தை போக்க முடியும். அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகளை வெளியேற்றுவதற்காக நம் மகான் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. அதனால அப்படின்ற மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. வாழ் வளரணுமா? நன்றி அம்மா. ஐயா வாழ் வளரணும் ஐயா. ஓரளவு தமிழ் புலமையும் தத்துவ வேணும் புரிஞ்சவங்களுக்கும் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஓரளவு எளிய மாதிரி சொல்லியிருக்கீங்க ஐயா. ஏன்னா எனக்கு பணுவில் எனக்கு மீனிங் புல், எங்க ஊர்ல தமிழ் புலனா இருக்குங்க, வேதாத்திய முயற்சி கருத்தை நடந்துச்சு, வாங்க இப்பெல்லாம் பணுவில் வரவங்க வாங்கன்ட்டாங்க. ஏன்னா பணுவில் வரவங்கன்னா நாங்களும் என்ன கேட்கறேன் ஒன்னும் புரியல. அப்பதான் நான் லைப்ரரிங்க, ஓ நூலரங்க அம்மா அப்படின்னு. அது மாதிரி ஓரளவு தமிழ் புலமையே கொஞ்சம் ஓரளவு தத்துவ வேணும்னாலும் கொஞ்சம் சப்ஜெக்ட் அது மாதிரி ரொம்ப ஹைலி இதா இருக்குங்க ஐயா. இதான் விலைக்கு சொல்லிருக்கீங்க, வேதாத்திய வெளியே பாதுகாப்பு பெஸ்ட்னு சொல்லிருக்கீங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்கணும் ஐயா. வாழ்கணும். நன்றிகள் ஐயா, வாழ்க. அடுத்ததாக பிக் ஸ்கை ஐயா, நீங்க உங்களுடைய கேள்வியை ஐயா கிட்ட கேட்கலாம். உங்களுடைய பேர் சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்போர்ன், ஆஸ்திரேலியா.
உங்களுடைய உரையை கடைசி ஒரு 15 நிமிடம் தான் கேட்டேன். ரொம்ப உணர்வுபூர்வமா எல்லாமே எடுத்து சொல்றீங்க. மகிழ்ச்சி ஐயா. அந்த ஆகப்பிரமாணம் நீங்க சொன்னதுக்கு எனக்கு அருட்தந்தை அடிக்கடி சொன்ன அந்த குரல் தான் எனக்கு பெயர்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அது எனக்கு தெரிஞ்சு அருட்தந்தை கொடுத்த விளக்கத்தை யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது திருவள்ளுவர் எதை உதாரணமாக, சாக்ரட்டிஸோட வாழ்க்கை அதற்கு முன்னதாக வாழ்ந்தவர், அதை திருவள்ளுவர் எழுதியது, அதை அருட்தந்தை கொடுத்த விளக்கம். சோ அது உண்மைதானுங்க. அது நம்ம சந்தேகமே இல்லாம அப்படியே இருக்க வேண்டியதுதான். சோ என்னுடைய கேள்வி இல்ல அனுபவம், அது உங்களுடைய அனுபவத்தை ஒட்டி அந்த பதிலை எதிர்பார்க்கிறேன். அது ஆரம்பத்துல எல்லாருமே பயிற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக கருமைய தூய்மையை பற்றி மனம் நகராது, அந்த அனுபவம் கிடைக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அந்த கருமைய தூய்மை இயல்பாக நடக்கின்றது, அதை நோக்கி மனம் விளைகின்றது, பயணிக்கின்றது. அதை பற்றி தங்களுடைய அனுபவம், கருத்து ஐயா. வாழ்க வளமுடன். இந்த அனுபவம் நான் எப்படி சொல்லலாம்னா, இன்னைக்கு எனக்கு 2006 நான் பிரம்மயானம் முடிச்சேங்க. 2006 நான் ஆலியாருக்கு பிரம்மயான பயிற்சி போகணும். அப்போ எஸ்கே மையா கர்மயோகம் தலைப்பு எடுக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு நிலையான வேலை இல்லை எனக்கு, சரிங்களா. அப்போ அன்னைக்கு போறப்போ அந்த பயிற்சி நடக்கிற அன்னைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆயிருக்குது, சரிங்களா. அப்போ நான் பயிற்சிக்கு போறதா அல்லது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறப்ப எங்க அப்பா என்ன சொன்னாங்க, நீ இங்க அதை போய் முடிச்சுட்டு வா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், போனை எடுத்துட்டு போயிட்டு அங்க ஆலியார்ல உட்காந்து பயிற்சி அட்டெண்ட் பண்றப்போ, சரி அந்த இன்டர்வல் டைம்ல நம்ம போன் அட்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போய் பயிற்சியிலையும் மனசு இல்லை, இந்த இதுலயும் மனசு இல்லை. அப்புறம் இடையில போன் ஆன் பண்ணப்போ என் அப்பா கூப்பிட்டு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பயிற்சியை எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. இப்போ நான் கடைசியா அந்த 3வது நாள் கடைசி டாபிக் தான் கர்மயோகம் தலைப்பு எடுப்பாங்க. அந்த அப்போ இப்போ கர்மயோகம் தலைப்பு எடுக்கிறப்போ நான் அந்த அருளரங்கத்தை கடைசியில இருந்து ஒரு 4 ரோல உள்ள உட்கார்ந்துருக்கேன். அந்த கர்மயோகம் தலைப்பு கேட்க எனக்கே அறியாம என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருந்தது. எனக்கே தெரியாது, அதான் எனக்கு தெரிஞ்ச முறையா என் கண்ணில் நான் தண்ணி வரதை உணர்ந்தது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல பெருசா எதுக்கும் ஃபீல் பண்ணி அழக மாட்டோம், ஏன்னா எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துப்போம். முறையா நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறப்பதான் நம்ம அந்த வழியை நம்ம உணர்வோம். அப்போ அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கடைசியா நான் ஆலயில இருந்து கிளம்புறப்போ எனக்குள்ள இருந்த உணர்வு என்னன்னா, நம்மளோட முயற்சி செய்வோம், குரு அருள் நமக்கு என்ன கிடைக்கும் அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டேன். அந்த டேட்ல இருந்து 6 மாசத்துல எனக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அந்த ஒரு வேலை கிடைச்சதுங்கயா. என்னோட அழுகை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கருமைய தூய்மை என்னை பொறுத்தளவுக்கு. இன்னைக்கு இந்த நேரத்துல நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க, இந்த அனுபவத்தை சொல்லணும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு எஸ்கேமையோட பிறந்தநாள், இன்னைக்கு இந்த தகவலை பிறந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. இதுதான் என்னோட பார்வையில கருமைய தூய்மை. மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களை வாழ்த்தி எல்லாம் போட்டிருக்காங்க. ரவிக்குமார் ஐயா சிறப்புரை, குரு வழிப்பாதை ஒரு வழிப்பாதை பயிற்சி, பலர் நடந்து தரு விருட்சமாகி ஆள் அரசு போல் அகிலம் வாழும் பாதை ஐயா. வாழ்த்துக்கள்னு நம்பிராஜன் ஐயா உங்களை வாழ்த்திருக்காங்க. போல நிறைய பேரு வாழ்த்திருக்காங்க ஐயா. வாழ்க்கை. அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அந்த 10 குறள் சொன்னீங்களா ஐயா, இப்போ கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா, சவுண்ட் கம்மியா இருக்கு. அத பேசுறேன். 10 குறள்
என்ன டாபிக் வந்தது அப்படின்னு கேக்குறதுக்காக எடுத்தேங்க ஐயா. புரியலைங்கம்மா, என்னென்ன டாபிக் வந்தது? நீத்தார் வழிபாடுமா? நீத்தார் பெருமைங்க. நீத்தார் பெருமை. 5வது குறள் என்னமோ ஊரு ஓசைன்னு வந்தது, காந்த தத்துவம் வந்ததுங்கய்யா. ஆமா முதல்ல ஆமா இருந்து ஆமா. அப்படி கேக்குறேங்கய்யா. அதான் அதாவது ஃபர்ஸ்ட் 3 குறள் வந்து இப்ப நம்ம குருவோட பெருமை சொல்லணும்னு வச்சுக்கலாமே. ஒழுக்கத்தின் நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அப்படின்னா எத்தனையோ நூல்கள் இருக்கும், ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு சிறப்பை சொல்லும். ஆனா அத்தனை நூல்களும் சேர்ந்து ஒரு சிறப்பை சொல்லணும்னா அது இந்த நீத்தாரோட பெருமை தான், அதாவது குருவோட பெருமை தான் அப்படிங்கறதா முதல் குறள். அடுத்த 2வது குறள் இந்த பெருமையை எப்படி வந்து ஒப்பிடுறது அப்படின்னா, ஒப்பிடவே முடியாது. நீங்க வந்து இந்த உலகத்துல எத்தனை பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்கன்னு கணக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்டு அந்த பெருமையை வந்து ஒப்பிடவே முடியாதுன்னு சொல்றாங்க 2வது. 3வது வந்து இவங்க வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்களா தான் பிறந்திருப்பாங்க, அவங்க எப்படி இதுக்குள்ள போனாங்க, ஏன் இதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புற உலகத்தோட விஷயமும் தெரியும், ஆன்மீக உலகத்தோட நன்மையும் தெரியும். உலக நன்மை வேண்டி ஆன்மீக உலகத்துல பயணிக்கணுங்கிறக்காக அந்த வழியை தேர்ந்தெடுத்தாங்க. இது 3வது குறள். சரி, இப்ப ஒழுக்கத்தின் கண் நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அவங்ககிட்ட இருக்கிற பதிவுகள் இருக்கும்ல, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல புலனடக்கம் செய்யணும். அதுதான் ஓரனென்னும் ஓரைந்தான் காப்பன். அதாவது பொறிகளை வந்து யானைக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதை வந்து எப்படி ஒரு யானையை வந்து ஒரு சின்ன ஒரு அங்குசத்தை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க, சின்ன வயசுல இருந்தே அது பழகிட்டா அந்த யானை கண்ட்ரோல் ஆகும்ல, அது மாதிரி இந்த பொறிகளான 5 யானையையும் நம்மளோட அறிவை வச்சு இது பண்ணணும், இயக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குறள். சரி, அப்ப புலனடக்கம் வந்துருச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்குதான் ஒரு குறள் வந்து அதோட ஆற்றலை சொல்றாங்க. ஈந்திரன் அப்படிங்கிற ஒரு 5 அவித்தான் ஆற்றல் அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த ஒரு முனிவர் வந்து இந்திரனும் முனிவருக்கும் நடந்த ஒரு அகிலிகை கதையை வச்சு அதோட ஆற்றலை சொல்றாங்க. அடுத்த குறள்ல வந்து சரி இவங்க எல்லாம் என்ன, இவங்களால என்ன நமக்கு பலன் கிடைக்குது, இவங்களுக்குலாம் எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவங்க யோக முயற்சியை மேற்கொண்டாங்க. இயம நியமங்கிற மாதிரி, ஆசனம் பிராணாயாமங்கிற மாதிரி ஸ்டெப், இந்த யோக பயிற்சி மேற்கொண்டு இந்த வழிக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்படி வந்து ஐயா இப்ப இவங்க சொன்னதெல்லாம் எப்படி நான் நம்புறது அப்படின்னா, இந்த உலகமே இன்னைக்கு இத்தனை துயரத்தை இந்த உலகம் போயிட்டு இந்த உலகம் இன்னும் நிலைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். இன்னைக்கு எத்தனையோ விபத்துகள் நடக்குது, எத்தனையோ விஷயங்கள் போர் நடக்குது, அத்தனைக்கும் மீறி இந்த உலகம் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த நீத்தார் தான், இந்த மாதிரியான குருக்கள் தான். அவங்க மனித சமுதாயத்துல காமிக்கிற அருள் தான். அதுதான் நம்ம குரு எப்படி சொல்லியிருக்காங்க, அந்தனரை வந்து மனித சமுதாயத்தின் அறங்காவலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு மண்டலத்துல அறங்காவலரா இருப்போம், ஒரு ஆழியார் அறங்காவலர் இருப்போம். இந்த மனித சமுதாயத்துக்கே அறங்காவலர்னா அவங்க எந்த அளவுக்கு மனித சமுதாயத்து மேல ஒரு அன்பும் அக்கறையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கடைசி குறளோட விளக்கமா. அப்புறம் எப்படி இது பண்ணோம்னா அந்த கடைசி விஷயம் சுவை ஒளி ஒரு ஓசைங்கிறது அது தத்துவமா நம்ம திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஐயா வந்து இது விஞ்ஞான விளக்கத்திலேயே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஐயா சொல்லி கொடுத்தல வந்து ஆகம பிரமாணப்படி அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம குரு வழியில பாதையில போனோம்னா நமக்கு கருமைய தூய்மையும் இறைவனரும் கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரு வழி பாதையோட ஒரு ஷார்ட். இதுதான் நம்ம 40 நிமிஷம் பேசணும். சிறப்புங்க சிறப்புங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். யூடியூப்ல வருங்கம்மா, கேளுங்க. சரிம்மா, நன்றி. அடுத்ததாக சாந்தி ஜோசப் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சூப்பர் ஐயா. ஐயா உங்களை மேல இருந்து ஆசீர்வதிச்சுட்டே இருக்காரு. எப்பவுமே ஐயா சொல்லியிருக்காரு, திருக்குறள்ல இருந்தா நிறைய சொல்லியிருக்காரு, அதை எடுத்து சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களோட இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாரு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி எதுவும் இல்லைங்களாமா? கேள்வி எதுவும் இல்லைங்கம்மா. ஓகே, நன்றி. நன்றிங்கம்மா. வேற யாராவது கேள்விகள் இருக்கா?
நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? மிக சிறப்புங்கய்யா. அதாவது மகரிஷி திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படின்னு ஒரு 30 குறளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க அதை பத்தி ஏதாவது சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஆனா இல்ல, அந்த தலைப்புல நம்ம மகரிஷி சொன்னதை நம்ம சொன்னது எல்லாமே அந்த புத்தகத்துல இருந்து வந்ததாங்கம்மா. கண்டிப்பா. அதை விட இது ரொம்ப சிறப்பா நீங்க நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கீங்க. மகரிஷி எந்த அளவுக்கு நீங்க உள் வாங்கியிருக்கீங்க. 2006லயே நீங்க பிரம்மஞானம் எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க 10 வருடம் தான் உங்களுடைய அனுபவம் கொடுத்திருக்கீங்க சர்வீஸ்ல. ஆனா நம்ம இணைந்த நாள்ல இருந்தே நம்ம கணக்கெடுத்துக்கலாம். ஏன்னா அது பத்தியே சிந்தனைகள் இருந்துட்டே தானே இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ அதுவும் ஒரு சேவை தானே. அது மாதிரி நிறைய விஷயங்கள் மகரிஷி கிட்ட நிறைய தெளிவு கிடைச்சது நம்ம எல்லாருக்குமே. குருவே தேடி வருவார்ன்ற மாதிரி நமக்கு எப்ப அந்த குருவினுடைய சந்திப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கூட இறைவனுடைய ஏற்பாடு, நம்ம தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம், அவங்க செய்த புண்ணிய பலன் அதுல கிடைச்சி நிறைய பேர் இதுல என்னுடைய இதுவே நான் வீசிங்ல ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருந்தேன். அப்பதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, போய் அந்த இதுல போய் எக்ஸசைஸ் கத்துக்கோங்க. எனக்கு எக்ஸசைஸ் தான் சொல்லி சொன்னாங்க. நானும் எக்ஸசைஸ் கத்துக்கதான் உள்ள வந்ததே. ஏன்னா ஐசியூல எல்லாம் போய் அட்மிட் ஆன அளவுக்கு எல்லாம் இருந்தேன். ஆனா அந்த பயிற்சிகள் எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம செய்யறோமோ இல்லையோ, மனது ஒரு அமைதி நிலைக்கு வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்கய்யா. என்னதான் பெரியவங்க நம்மளுக்கு எல்லா அறிவுரை சொன்னாலும் பயிற்சி முறைகள் மூலமா நம்ம செய்யும் போதுதான் அது பலன் கிடைக்குது. நம்ம அப்பா அம்மா எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, ரொம்ப கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது சொல்லிதான் இருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் கேட்கல. பயிற்சி முறைகள் மூலமா உணர்வு நிலைக்கு வர்றதுக்கு நம்ம நிறைய பயிற்சி முறைகள் தான் ரொம்ப கை கொடுத்தது. அந்த வகையில நம்மளுக்கு குரு சாந்தி சுந்தரம் அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா, நீங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாய்ப்புக்கு நன்றி சுசிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு பயணம்யா. நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அற்புதமா வித்தியாசமாக இருந்தது. ஐயா சொன்னது போல அம்மாவும் இப்ப நேரம் சொன்னாங்க, எல்லா விஷயத்தையும் தொகுத்து சொன்னாங்க. அதாவது இந்த தொகுப்பு சிறப்பான தொகுப்பாக இருக்குதுங்கய்யா. என் மனதுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, மகரிஷி அவர்கள் அம்மா சொன்னது போல 30 குறள்களுக்கு உட்பொருள் விளக்கம்னு கொடுத்திருக்கிறது போல இது நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து கூட நம்ம மகரிஷியோட கருத்துக்களோட ஒன்றி இது போல ஒரு ஜேர்னியாக கொடுக்கலாம். கண்டிப்பா நல்லா இருந்ததுங்கய்யா. உண்மையிலேயே உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நிலையாமையில அங்கே அவங்க பேசினாங்கம்மா. ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. நேத்து இந்த உச்ச நீதிமன்றம் அதை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு இந்த ஜேர்னி ரொம்ப சூப்பர் ஜேர்னிங்கயா. எங்களை இந்த வீட்டுல இருந்த மணிக்கு ஆலியாருக்கு இவ்வளவு கருத்து செறிவுகளோட இருக்கக்கூடிய வேதாத்திரியத்தை உள்வாங்கி கொண்டே சென்றதுல பெரும் மகிழ்ச்சிங்க ஐயா. வினாக்கள் எதுவும் இல்லை. இந்த பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த பயணத்தை மேற்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவியதுனால நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் குருவருளும் திருவருளும் பெற்று நீடூடி வாழ்க, மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வெற்றியோடு வாழ வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துவதற்காக மட்டும்தாங்க நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். வினாக்கள் எதுவும் இல்லைங்க ஐயா. சுசிமா ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா சொன்னதுக்கு பயங்கரமா தொகுத்து வழங்குறீங்க. ஹேண்ட்ஸ் அப். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். உங்க சிரிப்புக்கு நான் அடிமை சுசிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்ததாக கேலக்ஸி M14 5G ஐயா, உங்களுடைய பெயரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். ஒசூர்ல இருந்து ஜெயக்குமாரி பேசுறேன். ஜெயக்குமாரி பேசுறேங்கய்யா. நல்லா இருக்குங்க. இந்த டைம் தான் உங்களுடைய ஸ்பீச் ஃபுல்லா கேட்க முடிஞ்சது. வீட்டுல இருந்தேன். ரொம்ப சிறப்புங்கய்யா. சொன்ன மாதிரி டிஃபரெண்டா இருந்தது உங்களுடைய சிந்தனை. அதாவது நீத்தார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. மெயினா ஒழுக்கம்தான். நம்ம அந்த ஒழுக்கத்துல சிறந்து விளங்குனாலே தானா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லா தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். நல்லா இருந்ததுங்க. வாழ்த்துக்கள்ங்க. எனக்கு கேள்வி எதுவும் இல்லை. வாழ்த்துக்காக தான் கால் பண்ணாங்க. பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம்,
உயர் புகழ் மெய்ஞானம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய உரையே தெளிவா இருந்ததுங்க, அதனால யாருக்குமே கேள்விகள் நிறைய வரும். அதுதான், அது நம்ம நல்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க ஒரு ஜேர்னி ட்ரெயின்ல போறவ, நாங்களும் கூட உங்க கூட ட்ரெயின்ல வந்த மாதிரியே இருந்ததுங்க. அதான் நிறைய பேர்த்துக்கு அப்படியே ராவா பேசுற மாதிரி இருக்கும், அது ஏதோ போர் அடிச்சிரும். அதே போல ஒருத்தவங்க ஆழியார்ல இருக்கிற மாதிரி உணர்வு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. வாழ்க வளமுடன். சரவணன் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அம்மா நீங்க மீண்டும் ஒரு முறை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா, கேட்டேன். நல்லா இருந்தது, தெளிவா இருந்தது. நீத்தார் பெருமை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் ஐயா. டவுட் வந்து நேத்து எடுத்தது இல்லையா, நேத்து ஈவினிங் வந்து தேர்திருவிழா தவிர்த்தல் சொல்லியிருந்தாங்க. சரி சரிங்க. கேளுங்கய்யா, உங்க டவுட் என்ன? ஐயா வாழ்க வளமுடன். சரவணன் ஐயா, தேர்திருவிழா தவிர்த்தல என்ன டவுட் உங்களுக்கு? ஏதோ கேலக்ஸி M01 அம்மா நீங்க பேசலாங்கம்மா ஐயா கிட்ட. ஹலோ. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன தத்துவங்கள் கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்தது சார். நன்றி. அதாவது குருவோட அந்த தத்துவங்கள் வந்து நம்ம ஆத்மாத்மா உணர்ந்திருந்தாலும் சில காலகட்டங்கள் நம்ம பயிற்சியில வந்துட்டே இருக்கிறோம், தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். அதாவது நம்மளால ஓரளவு சர்வீஸ் பண்ண வெளியே போக முடியல வீட்டு சூழ்நிலைகள் காரணமா. அதனால நம்ம வீட்டுல இருந்து நான் என்னால முடிஞ்ச அளவு நம்முடைய வாழ்க வையகம் வாழ்க வளமுங்கிற அந்த மந்திர சொல்ல வந்து டெய்லி என்னால முடிஞ்ச அளவு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேங்கய்யா. அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு என்னன்னா நம்ம சர்வீஸ் பண்ண போகணுங்கிற அந்த ஆதங்கம் நிறைய இருக்கு. ஆனா வீட்டு சூழ்நிலைகள் காரணமா சில சமயங்கள போக முடியல. ஆனாலும் இருந்தாலும் வீட்டு சூழ்நிலைகள் நான் வாழ்த்தி கொண்டே இருக்கிறேன். இல்ல என்ன ஒரு இதுல அந்த சாந்தியோட தத்துவங்களை உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கு. நம்ம ஆத்ம லெவல்ல எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம குருவை நினைச்சிட்டு நம்ம பயிற்சியை முன்னிலைப்படுத்திட்டு இந்த சொசைட்டிக்குள்ள போகும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு ஒரு மேன்மை கிடைக்குது. அது நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மையே அல்ல, அது குருவுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை தான். ஓகேவா? ஆனாலும் சில சமயங்கள்ல அந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்குது, குற்ற உணர்வு. அதாவது நம்ம தொண்டு செய்ய போக முடியல, தத்துவங்களை தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து போக முடியலையே அப்படிங்கிற அதுக்கு என்னோட ஒரு சில பதில்கள் நீங்க சொல்லணுங்கய்யா. வாழ்க்கை. இது மகரிஷியோட கருத்துல இருந்தே பார்த்தோம்னா தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், ஐவகை கடமை அப்படிங்கிறதுதான். இப்போ இது ஒண்ணு. ரெண்டாவது கருத்தை எப்படி பார்க்கலாம்னா, குடும்ப அமைதியை கெடுத்து விட்டு நீங்கள் பெறுவது ஞானமே ஆனாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இந்த ரெண்டு கருத்து தான்மா. இப்ப குடும்ப கடமைய செய்யறப்போ நம்ம தொண்டு செய்யலையேங்கிற எண்ணத்துல இருந்தோம்னா குடும்ப கடமை செய்யற இடத்துல ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. அதாவது அங்க உணர்ச்சி மிகுந்துரும், அறிவு மிகாம உணர்ச்சி மிகுந்துரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இது ரெண்டு கருத்து தான் மகரிஷியோட கருத்து. இது ரெண்டு தான். ஐவேய கடமை ஒன்றில் ஒன்று கெடாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா. ஆமா. அப்ப நான் வாழ்த்திட்டே இருந்தா அது ஒரு காலகட்டங்கள கண்டிப்பா கிடைக்குங்கய்யா. ஆமா, அது எந்த எண்ணமும் வீணா போகாது. அது கண்டிப்பா. அது நேத்து நல்லா தெளிவா மேடம் சொன்னாங்க. ஏதாவது தப்பு செஞ்சாலும் ஒருத்தவங்க மன்னிச்சுட்டாங்க அப்படின்னாலும் அதை மன்னிச்சுட்டாங்களே சரியா போயிருமா? அது அதோட விளைவு வந்துதான் தீரும் ஏதோ ஒரு வகையில. அதுதான். தேங்க்யூங்கய்யா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்களுக்கு அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். ஐயா இப்பதாங்க புரியுது. நீத்தார் பெருமை அப்படிங்கறத உடனே நான் திருக்குறள் எடுத்து பார்த்தேன். பற்றுகளை நீத்தவர் தம் பெருமைகள். இவ்வளவு நாள் நம்ம அதை தப்பாதான் எடுத்து இருந்திருக்கோம். நீத்தார் பெருமைனா இறந்தவர்களுடைய பெருமை அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம எடுத்தோம். பற்றுகளை விட்டவங்களுடைய பெருமை. ஓகே, நன்றிகளையா. இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். மிக்க நன்றிகளையா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா?
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே